உலக அரசியல் என்ற தலைப்பில் பீஸ்ஓ மாஸ்டராகிய நான் பேசிய பேச்சு மொத்தம் 6 மணி நேரம். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது 2ஆம் பகுதி. மொத்தம் 6 பகுதி, ஒவ்வொரு பகுதியும் சுமார் 1 மணி நேரம் இருக்கும். மேலும் விவரங்களுக்கு pesomaster@gmail.com க்கு தொடர்பு கொள்ளுங்கள். 3வது ஆளு அரிஸ்டாட்டில் ஒனாசிஸ், ONASIS. இதை ஒனாசிஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லை ஓசிஸ்ன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இவன் துருக்கியை சேர்ந்தவன். இவன் ஆரம்பத்தில் சிகரெட்டு சேல்ஸ் முதல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாகி கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் வச்சு இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா போதைப் பொருளும் இப்போ இவனுக்கு தான் சொந்தம். இவனுக்குன்னா இவனோட வாரிசுகளுக்கு சொந்தம். இந்தியாவில் விற்கிற எல்லா சிகரெட்டும் கம்பெனி பேர்னா கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் ITC, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியன் டொபாக்கோ கம்பெனிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி இல்லை, அது இந்த இலுமினாட்டிக்கு சொந்தமானது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒனாசிஸ் இவனோட பேரில் தான் அதிக ஷேர் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்தியாவில் ஒரு கம்பெனி இருந்து அது இந்தியன், இந்துஸ்தான் அப்படின்னு பேர் இருந்தால் அதுக்காகவெல்லாம் அது இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இவங்க எப்பவுமே அந்தந்த நாட்டில் பேர் வைக்கும்போது அந்தந்த ஊர் பேர் தான் வைப்பாங்க. ஆனால் எல்லாமே இலுமினாட்டி குடும்பத்துக்கு சேர்ந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா போதை மருந்து சப்ளை பண்ணுறது, கஞ்சா, அபின், இன்ஜெக்ஷன், சாராயம், பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது தான். அடுத்தது கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது. ரியல் எஸ்டேட், ஏர்லைன்ஸ், கப்பல், டிரான்ஸ்போர்ட்டும் போதைப் பொருளும் இவன் ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்வேஸ்க்கும் ஷேர் இவங்க கையில் தான் இருக்கும். இவன் சொன்னாதான் அந்த ஃப்ளைட் வாங்குறது விற்கிறது எல்லாமே இவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த குரூப்ல ஜான் எஃப் கென்னடின்னு ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அந்த ஒரு மனுஷன் தாங்க இந்த இலுமினாட்டி குடும்பம் செய்யற தப்பெல்லாம் பார்த்து இல்லை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு அவருடைய மனைவி ஜாக்லின் கென்னடி அப்படிங்கிறவரை இந்த ஓசிஸ்கிறவரை இவன் கல்யாணம் பண்ணிட்டான். முப்பத்தஞ்சாவது அமெரிக்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியை கொன்னதும் இவங்க தான். அவங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணது இவங்க தான். அந்த ஜாக்லினுக்கு ஓசிஸ் இறந்ததுக்கு அப்புறமா $26 மில்லியன் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கணும்னு இவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஜாக்லின் இருக்கிற வரைக்கும் $1,50,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும்னு செட்டில்மெண்ட் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மனுஷன் 69வது வயசுல 1975 இறந்துட்டான். இப்போ அவனோட வாரிசுகள் கிட்ட தான் உலகத்தில் இருக்கிற எல்லா போதை மருந்துகளும், எல்லா டிரான்ஸ்போர்ட் கம்பெனியான ஷேர்ஸ் எல்லாம் இவங்கிட்ட தான் இருக்குது. இவனோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் போதைப் பொருள் விற்கவே முடியாது. யாரும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா எந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கவே முடியாது. அடுத்து 4வதா நம்ம பார்க்க போறது சைனாவை சேர்ந்த லீ குடும்பம். இது இலுமினாட்டி குடும்பத்துல இது 4வது இடத்துல இருக்கிறாங்க. லீ அப்படிங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இது ஒரு குடும்பத்துடைய பேரு. சைனால நிறைய லீ குடும்பம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு 3 லீ பத்தி பார்க்க போறோம். அதுல லீ கா ஷிங்கா அப்படிங்கிறவன் தான் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட். இவன் தான் ஹாங்காங் அப்படிங்கிற சிட்டியை உருவாக்குனது இவன் தான். அடுத்து இன்னொருத்தன் லீ பெங்னு பேரு. இவன் சைனா மொத்தமா அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். லீ கா ஷிங்கா ஹாங்காங் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். லீ பெங்கு சைனாவை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறான். லீ குவான் யூ அப்படிங்கிறவன் சிங்கப்பூரை கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். இப்படி இந்த 3 லீயும் சேர்ந்துதான் டோட்டல் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல லீ கா ஷிங்கா தான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல். மற்ற இந்த லீ பெங்கோ, லீ குவான் யூ அவனுக்கு கீழே வேலை செய்யறவங்க, பினாமி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லீ அப்படின்னாவே ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ற ஒரு மனுஷனா நீங்க கற்பனை பண்ணிக்கலாம்.
இவங்க வந்து என்ன இதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டீங்கன்னா மாஃபியா கேங்ல ஸ்பெஷலிஸ்ட். இவங்க ஒரு மாஃபியா கேங் வச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரையாட்ஸ் பேரு, TRIADS. உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்குக்கும் தலைவர் இவர் தான். ஏன்னா சைனீஸ்னா நமக்கே தெரியும், படங்களை பார்த்தா பார்த்தால மாஃபியா கேங் அடிதடி குத்து வெட்டு கொல்ல அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்குடைய ஹெட் வந்து இந்த லீ குடும்பம், லீ காஷிங்கா தான் ஹெட். இவனோட அனுமதி இல்லாம உலகத்தில் யாருமே மாஃபியா கேங் வைக்க முடியாது. இந்த தாவூத் இப்ராஹிம், அருண் காவ்லி, அப்புறம் இந்த வரதா பாய், பின் லேடன், சதாம் ஹுசேன், அல் கொய்தா, இது மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லைங்களா, டிவி பேப்பர்ல எல்லாம் பார்ப்பீங்க, நக்சலைட் அவங்க இவங்க தீவிரவாதின்னு. இவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரையாட்ஸ்க்கு முன்னால வந்து இவங்கெல்லாம் கொசு. இந்த ட்ரையாட்ஸுடைய இந்த லீ குடும்பத்தோட அனுமதி இல்லாம உலகத்துல ஒருத்தர் கூட மாஃபியா கேங் ரவுடித்தனம் பண்ணவே முடியாது. ஏன்னா மொத்த கண்ட்ரோலும் அவங்க தான் வச்சிருக்காங்க. கிட்னாப் பண்றது, ஆயுதங்கள் சப்ளை பண்றது, அதுவும் இல்லாமல் இந்த காஸ்மெட்டிக் பெண்கள் அழகு சாதன பொருள்கள் சப்ளை பண்றது, அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது லீ குடும்பம். இவங்க இந்த டோட்டல் வேர்ல்ட மாஃபியா கேங் அப்படிங்கிற முறையில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இலுமினாட்டிகள்லாம் சேர்ந்து எப்போ எந்த ஊர்ல பாம்பு வைக்கணும், எந்த ஊர்ல வந்து யாரை கடத்தணும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்போ இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அநேகமா இந்த மலேசியா ஃபிளைட்டை வந்து கடத்தினது இவங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாம் யோசிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அனுமதி இல்லாம உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி ட்ரையாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டொபிசம், புத்திசம், கன்ஃபியூசிசம், இந்த 3 மதம் சம்பந்தப்பட்ட இதுல இருந்து பழக்க வழக்கங்களை எடுத்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதுசா அது ஒரு மதமாவே மாத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் ட்ரையாட்ஸ் பேர் வச்சிருக்காங்க. அது ஒரு மதம், பட் அவங்க 100% மாஃபியா கேங். மாஃபியா கேங் தான் அந்த மதம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து 8 மணி நேரம் அது சேரணும்னா 8 மணி நேரம் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணணும், நர பலி எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க வந்து வித்தியாசமா கை குளிக்குவாங்க, அது ரகசியமா வச்சிருப்பாங்க. அடிக்கடி இந்த கை குலுக்கிறத மாத்துவாங்க. ரத்தத்துல வந்து பொட்டு வச்சுக்குவாங்க, ரத்த படையல் வைப்பாங்க. இப்படி ரத்தத்தை கையில வச்சுக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்குவாங்க. இப்படி நிறைய இவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கும் அந்த சர்ச் ஆஃப் சாத்தானுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சர்ச் ஆஃப் சாத்தான்ங்கிறது இந்த மற்ற 12 குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சர்ச் ஆஃப் சாத்தான வழிபடுறவங்க. ஆனா இவங்க இந்த லீ குடும்பம் மட்டும் தனியா இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்காங்க. அது பிரகாரம் தான் இவங்க சாமி கும்பிட்டு கடவுள் கும்பிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சாதாரண அந்த சைனீஸ் கும்பிடுற புத்தர் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா இவங்க மாஃபியா கேங்குடைய ஒரு மதம். இவங்க முதல்ல சைனால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலிபோர்னியாவுக்கு போனாங்க. அப்புறம் நியூயார்க் வரைக்கும் அந்த அவங்களுடைய அந்த மாஃபியா கேங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் மலேசியால மாஃபியா பண்றதே இவங்க தான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதை விட இந்த பிரிட்டிஷ் போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே இவங்க தான் பாத்துக்கங்களேன். அதனாலதான் பிரிட்டிஷ் வந்து இவங்களை வந்து 4வது இலுமினாட்டியா செலக்ட் பண்ணிருக்குது. ஸோ இந்த ட்ரைப்ஸ் உடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு மாஃபியா கேங்கும் மாஃபியா ஆக்ஷனும் கிட்னாப்பும் ஒரு ஆயுதமும் விற்க முடியாது. அதே மாதிரி ஆல்டர்னேட் மெடிசனும் காஸ்மெட்டிக் பொருளும் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இவங்க டோட்டலா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹார்பரும் பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனாலதான் சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நாடா இருந்தாலும் அத்தனை கப்பல் வந்து சிங்கப்பூர் நடக்கிற பிசினஸ் மாதிரி உலகத்துல எந்த ஒரு நாட்டிலும் நடக்காது. ஏன்னா டோட்டல் ஹார்பர் இவங்க கண்ட்ரோல். இவங்க அனுமதி இல்லாம ஹார்பர்ல யாரும் கப்பல் நிறுத்த முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் ஹட்சன் அப்படிங்கிற செல்போன் வந்து அந்த கம்பெனிக்கு இவங்க தான் முதலாளி. உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஜாமான்களும் இவங்களோட கம்பெனியோட அனுமதி இல்லாம விற்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கனடியன் இம்பீரியல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொந்தமானது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்கும் நாம நினைக்கிற மாதிரி குட்டி குட்டியா அங்கங்க யாரெல்லாம் பண்ணலீங்க, இவங்களோட அனுமதி இல்லாம உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. சோ உலகத்தை வந்து மாஃபியா கேங்க வந்து லீ குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அடுத்தது 5வது டிஸ்னி. இந்த டிஸ்னி அப்படிங்கிறது நம்ம பாக்குறதுக்கு இது ஏதோ ஒரு கார்ட்டூன் படம் எடுக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்போங்க, வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறது. உண்மையிலேயே இந்த டிஸ்னியோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் படம் எடுக்கவே முடியாது. அதாவது என்டர்டைன்மெண்ட்.
இவங்க என்ன சொல்றாங்க, பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது பிரெட் அண்ட் சர்க்கஸ் கேட்டீங்கன்னா, மக்களுக்கு திங்கருக்கு 4 ரொட்டி துண்டும் உட்கார்ந்து கைதிட்டி சிரிக்கிறதுக்கு சர்க்கஸும் காட்டினா போதும், இவனுங்கெல்லாம் முட்டாள்தனமா உட்கார்ந்து நம்ம சொல்றது எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கறதா இந்த டிஸ்னியோடைய தாரக மந்திரம். டிஸ்னி யுஎஸ்ல மட்டும் இல்ல, ஈரோ டிஸ்னி, டோக்கியோ டிஸ்னி, ஹாங்காங் டிஸ்னின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா தீம் பார்க்கும் அவங்களோட தான். ஒண்டர்லா அப்படின்னு கேரளால, பெங்களூர்ல நிறைய ஊர்ல இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோடது. வீஹா லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஒண்டர்லாவா மாத்திட்டாங்க. இப்படி இனிமேல் உலகத்தில் இருக்கிற எல்லா தீம் பார்க்கையும் ஒன்னு இவங்களோடதான் இருக்கும், இல்ல கூடி சீக்கிரம் இவங்க வாங்க போறாங்கன்னு அர்த்தம். டெல்லியில் இருக்கிற அக்ஷயாதாம் அதுவும் இவங்களோடதான், டிஸ்னியோடதான், கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. வெளியே பாக்குறதுக்கு ஏதோ ஆன்மீக ஒரு இது மாதிரி தெரியும். இந்துக்கள் எல்லாம் ஓடி போய் தாஜ்மஹாலுக்கு தான் கூட்டம் போகணுமா, நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த நாராயணசாமி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயதாம் சொல்லி டெல்லியில் பெரிய ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அதோடைய ஃபுல் கண்ட்ரோல் டிஸ்னியில தான் இருக்குது. அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த இலுமினாட்டி குடும்பத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கும். டிகிரினா லெவல். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்க 33வது டிகிரி சேர்ந்தவங்க, ஹை லெவல் இருக்கிறவங்க. ஸோ டோட்டல் வேர்ல்ட இவங்க கார்ட்டூன் அப்படிங்கிற மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இந்த சுட்டி டிவி கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா, பாக்குறதுக்கு ஏதோ தமாசா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டிஸ்னி வேர்ல்டு அப்படிங்கிற புளோரிடாவில் இருக்கிற அந்த டிஸ்னி வேர்ல்டுல உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய மனோதத்துவ நிபுணர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு கார்ட்டூன் சாதாரணமா இந்த காமெடிக்காகவோ தமாசுக்காகவோ எடுக்கலீங்க, அது வரப்போற குழந்தைகள் இனி எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறத சப்கான்சியஸ் மைண்ட்ல இப்பவே ஆள் மனதுல பல பதிவுகளை ஏற்படுத்துறாங்க. எந்தெந்த குழந்தையெல்லாம் கார்ட்டூன் சேனல் பார்க்குதோ இவங்கெல்லாம் ஃபியூச்சர்ல இலுமினாட்டி குடும்பத்திற்கு அடிமை. இவங்க ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. யாருக்கு கண்ணு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க தெரியும், யாருக்கு காது இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பேசுறது கேட்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ல பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பின்னால எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா கார்ட்டூன் சேனல்ல பாத்தீங்கன்னா சண்டை போடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 725 கோடி இருக்கிற இந்த பொதுமக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 725 கோடி வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலையாமா. ஆல்மோஸ்ட் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க யாருக்குமே தெரியாம. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் பார்த்தா அவங்களுக்கு கோவம் வருதாம். அதனால உடனடியா 300 கோடி மக்களா பாதிக்கு பாதி குறைக்கிறதா முதல் திட்டம். அப்ப எந்தெந்த குழந்தைகள் நிறைய கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்குதோ இதுகிட்ட துப்பாக்கி எல்லாம் சப்ளை பண்ண போறாங்க கூடிய சீக்கிரத்துல லீகலா. அப்ப ஆளுக்கு மாத்தி மாத்தி சுட்டு செத்து போக வேண்டியதுதான். இப்படி பொதுமக்களை குறைக்கிறதுக்காக, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கு தப்பான விஷயங்களை காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எப்ப டிவியில உட்கார்ந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குதோ அந்த குழந்தைகள் அத்தனையும் இலுமினாட்டி குடும்பத்துக்கு அடிமையாக போகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த புளோரிடாவில் இருக்கிற அந்த டிஸ்னி வேர்ல்டுல அண்டர் கிரவுண்ட்ல பெரிய சிட்டியே இருக்குது. அது ஒரு ரகசியமான சிட்டி. அதுக்குள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது வெறும் அந்த கார்ட்டூன் சம்பந்தமா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கள் அங்க கொண்டே வச்சுக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறதுக்கான பல மருந்து கண்டுபிடிக்கிறது, அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல உள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த டிஸ்னில இருந்து வாட்டர் ஹோரான்னு ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப ரெண்டுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அந்த இங்கிருந்து அங்க வரைக்கும் போற வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல உலகத்திலேயே மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி டிஸ்னில தான் இருக்குது. இதுக்குள்ளதான் மொத்த இலுமினாட்டிகள் கூட்டம் நடக்கிறது, ஆராய்ச்சி பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும். ஆனா மொத்த ஊரை ஏமாத்துற கும்பல் எல்லாமே சந்திக்கிறது அங்கதான். ரிசர்ச் சென்டர் அங்கதான் வச்சிருக்காங்க. அந்த டிஸ்னி வேர்ல்டுல டெம்பிள் ஆஃப் ஃபோர்பிடன் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு டெம்பிள் கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, அமெரிக்க டாலர்ல ஒரு பிரமிடு போட்டிருக்கும். அந்த பிரமிடுடைய டாப்ல ஒரே ஒரு கண் இருக்கும். அந்த கண் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஆல் சீயிங் ஐன்னு பேரு. இதுதான் அந்த இலுமினாட்டியுடைய சிம்பல். அந்த சிம்பலை வச்சு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள ஒரு கோயிலே கட்டியிருக்கிறாங்க. நான் தான் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க, ஆனா யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதா இவங்களுடைய தில்லு.
எல்லா உலகத்துல படம், இந்த படமெல்லாம் பாருங்க, ஹாலிவுட் படமெல்லாம் பாருங்க, எல்லா படமும் பாருங்க நாடு அழியிற மாதிரி, தண்ணி வீட்டு ஊருக்குள்ள போற மாதிரி, துப்பாக்கி இருந்து சுட்டுக்கிற மாதிரின்னு ஹாலிவுட் படம் எல்லாமே இந்த டிஸ்னி தான் முடிவு பண்ணுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த நடிகர் சங்கம், பிலிம் சென்சார் எல்லாமே இவன் கண்ட்ரோல் இருக்குங்க. இவன் சொன்னா மட்டும்தான், இவன் தான் ரூல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற பிலிம் சென்சார் இவன் கண்ட்ரோல் இருக்கு. இவன் எந்த விஷயம் படத்துல காட்டணும், எது காட்டக்கூடாது அப்படிங்கறத இவங்க முடிவு பண்றாங்க. ஸோ எல்லா ஹாலிவுட் பிலிம்ல இருந்து, பாலிவுட் பிலிம்ல இருந்து, கோலிவுட் பிலிம்ல இருந்து, கார்ட்டூன் சேனல்ல இருந்து, என்டர்டைன்மெண்ட், டோட்டல் உலகத்தில் இருக்கிற எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இந்த டிஸ்னியோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த டிஸ்னியோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் படம் எடுக்க முடியாது, நாடகம் எடுக்க முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு கட்ட முடியாது. ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற டோட்டல் செக்டாரை இந்த இலுமினாட்டிகள் டிஸ்னி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா ஃபீல்டையும் இவங்க பிடிச்சிருக்கிறதுனாலதான் இவங்களால நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுடைய சிஎம் யாரு, பிஎம் யாரு, இந்தியாவோட பிஎம் யாருங்கிறதெல்லாம் இவங்க முடிவு பண்ண முடியுது. அது எப்படி பண்றாங்கிறத நாம பார்க்கலாம். இலுமினாட்டி ஃபேமிலியில இப்ப நாம 6வதா பார்க்க போறது ஜான் ஜேக்கப் ஆஸ்டர். இவன் ஆரம்பத்துல கம்பளி, கள்ளக்கடத்தல் இதோட முழு நேர வேலை. ஆக்சுவலா இவன் பூர்வீகம் ஜெர்மனி, இவன் ஜூஸ். இவன் ஆரம்பத்தில் கம்பளி வித்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் கள்ளக்கடத்தல் ஆரம்பிச்சான். நியூயார்க் சிட்டியில நம்பர் 1 பணக்காரன். சொல்ல போனா நியூயார்க் சிட்டி இவனோடது தான். இவனோட வேலையே ரியல் எஸ்டேட். எப்படின்னா ஒரு ஊருக்குள்ள போறது, ஏன்னா இவங்க தான் எல்லா டிவி, பேங்க்கு, அரசியல்வாதிகள் எல்லாருமே இவன் கையில் இருக்கிறதுனால ஒரு ஊரை கொலாப்ஸ் பண்றதும் தூக்குறதும் இவங்க கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊர்ல பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வருது, இந்த ஊர் டெவலப் ஆகுதுன்னு சொல்லி இவங்களே ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணி நல்ல கொள்ள ரேட்டுக்கு வித்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஏதாவது பாம்பு வைக்கிறது இல்ல ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட், அதாவது பில்டிங் இடத்தோட வேல்யூ எல்லாம், பில்டிங்கோட வேல்யூ எல்லாம் தர ரேட்டுக்கு ரொம்ப கம்மி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இடத்தையே இவங்க வாங்கி இப்படி மேலே ஏறும்போது விற்கிறது, கீழே வரும்போது வாங்குறதுன்னு இடத்துடைய மதிப்பை இவங்க தான் முடிவு பண்றாங்க. இவனுக்கு பேரு ஜான் ஜேக்கப் ஆஸ்டர்னு பேரு. இவன் ஆரம்பத்துல ஃப்ரீ மேசனரி அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். அந்த இயக்கத்துல ஒரு மெம்பரா சேர்ந்து 3 வருஷத்துல மாஸ்டர் ஆயிட்டான். இவன் தான் அமெரிக்காவில் இருக்கிற பழங்குடியினர், செவிந்தியர்கள், இவங்களுடைய மொத்த பிசினஸையும் தரமட்டமாக்கி மொத்த பிசினஸையும் இவன் புடுங்கினது இந்த ஆஸ்டர். 1950ல ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சான். இந்த ரவுண்ட் டேபிள்னா என்ன, இதுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத நாம் அப்புறமா பார்க்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட்னா இடம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, கம்மியாகிறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற இப்ப நிலைமையில இவனோட அனுமதி இல்லாம யாருமே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற வேலையை பண்ண முடியாது. கம்ப்ளீட் வேர்ல்டு ஃபுல்லா இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்து நம்ம பார்க்க போறது 7வது ஆள். இவன் ருஷைல்னு பேரு. இவன் ஃபீல்ட்பெர்க் அப்படிங்கிற ஊர்ல ஆரம்பிச்ச இவன் வேலைய. இவனுக்கு அந்த ஊர்ல ஒரு சுடுகாடு சொந்தமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இவன் ஒரு பில்லி சூன்யம் வைக்கிறவன். இவனை நம்பிதான் மொத்த இலுமினாட்டி குடும்பம் இருக்குது. இவனுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. இவன் நினைச்சான்னா பில்லி சூன்யம் வச்சான்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இவன் இந்த தந்திரம், இந்திரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தவன். இவங்கிட்ட தான் எல்லாருமே நம்ம எப்படி நம்ம ஊர் மினிஸ்டர், எம்எல்ஏ எல்லாம் லோக்கல் இருக்கிற சாமியார்ட்ட போய் ஐடியா கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மொத்த இலுமினாட்டி குடும்பத்துல ருஷைல் அப்படிங்கிற கண்ட்ரோல்ல தான் பல பில்லி சூன்யங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா கல்லறையில தான் உட்கார்ந்து செய்வாங்க. நரபலி எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. இவங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. நரபலி கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மண்டை ஓடு, அப்புறம் இடது கை, இது ரெண்டையும் வச்சுதான் இவன் மந்திரங்கள்லாம் பண்ணுவான். இதுக்காகவே கல்லறை வச்சிருந்தான். அப்பதான் நரபலி கொடுத்தோன்னே ஏற்கனவே புதைச்ச இடத்துல இந்த புதுசா நரபலி கொடுத்தவங்களையும் புதைக்கிறதுக்காக சொந்தமா கல்லறையே வச்சிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிணங்களோட இடது கை எலும்பு எடுத்துட்டு அதுல மெழுகுவர்த்தியை பத்த வச்சு அதை வச்சு நிறைய மந்திரமெல்லாம் பண்ணுவான். இவன் தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பிஎஃப், இஎஸ்ஐ,
மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் கம்ப்ளீட்டா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற இந்த இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிஎஃப், இஎஸ்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இவன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஃபினான்சியல் கவுன்சிலிங் கொடுக்குற ஆளு. இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த கம்பெனி யாரும் வைக்க முடியாது, எந்த கம்பெனியும் நடத்த முடியாது. இவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய கம்பெனிகளை ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை 50 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி நல்லா டெவலப் பண்ணி மேலே கொண்டு வந்தோம்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இவனுக்கு அரசியல் செல்வாக்கு பண பலத்தை பயன்படுத்தி அந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இவனே வந்து ஃபினான்சியல் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் வந்து மொத்தமாக ஒரு ரேட் பேசி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க உங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி மெதுவாக உள்ளே வந்து மொத்த விஷயத்தையும் கறந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் மொத்த கம்பெனி எழுதி வாங்கிடுவாங்க. இப்படி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் எல்லா கம்பெனியும் எழுதி வாங்கியிருக்காங்க. நான் லிஸ்ட்டு சொல்லணும்னா ஏகப்பட்ட லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டாக இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் அந்த மாதிரி பிடிங்கிருக்காங்க. டாடா கம்பெனி கூட அந்த மாதிரி தான் பிடிங்கிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி டாடா அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. நம்ம பார்த்துருப்போம் கொஞ்ச நாள் முன்னால் டாடா நானோ கார் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகள் அதிகாரிகள்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் எத்தனையோ வெளிநாட்டு கார் கம்பெனிகள் நம்ம ஊரில் வந்து சத்தமே இல்லாமல் பெரிய பெரிய கார் கம்பெனிகள் அவன் பாட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பானாமா. நம்ம நாட்டை சேர்ந்த டாடா அப்படிங்கிற கம்பெனிக்கார கார் தொழிற்சாலை வச்சா மட்டும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இவன் தான் அதெல்லாம் பண்ணது. அதை செஞ்சு அந்த கார் கம்பெனியே இப்போ அவங்க பிடுங்கிட்டாங்க. அதே மாதிரி பல விஷயம். ரீசெண்டாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து பாம்பேக்குள்ளே பூந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் சுட்டாங்க, சோலா ஹோட்டலில் போய் சுட்டாங்க. ஏன்னா இந்த சோலா ஹோட்டல் அப்படிங்கிறது இந்த டாடா குரூப் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி டாடா இண்டிகாம் அப்படின்னு ஒரு செல்ஃபோன் கம்பெனி இருந்துச்சு, இப்போ வந்து அது டாடா டொகாமா அப்படின்னு மாறிடுச்சு. இண்டிகாம் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, டொகாமா அப்படிங்கிறது வெளிநாட்டு கம்பெனி. ஏன்னா டொகாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெளிநாட்டு கம்பெனி. இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பெரிய பெரிய யோசிச்சு பாருங்க, டாட்டாவையே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனியே பிடுங்குறானுங்கன்னா மற்ற சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் யோசிச்சு பாருங்க, சாதாரண பிடிங்கிடுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இந்த ஃப்ரூட்டி பற்றி எல்லா டிவிலையும் தப்பாக பேசுனாங்க இல்லைங்களா, அதுவும் இவங்க தான். ஏன்னா ஃப்ரூட்டி அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, அதோட இந்தியன் முதலாளி. அவங்கள்ட்ட போய் மரியாதையாக கேட்பாங்க கம்பெனி எழுதி கொடுன்னு, நம்மளால் கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் இவனுங்கெல்லாம் உள்ள போகுது. இப்போ அந்த கம்பெனியை மொத்தமாக விலைக்கு வாங்கி ஒன்று பேரை மாற்றி இவனுங்க நடத்துவானுங்க, இல்லை இவனுங்களே அந்த பேர் நடத்துவானுங்க, இல்லைன்னா அந்த கம்பெனி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரூட்டி விற்கிற இடத்துல கொக்கோ கோலா ஃபேண்டாலாம் விற்றுச்சுன்னா இவங்களுக்கு லாபம் தானே. இப்படி நிறைய கம்பெனிகளை இவங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலையே கம்பெனிகளை கையகப்படுத்துறது தான் முழு நேர வேலை. அதை செய்கிற பேர் தான் ருசைல் அப்படின்னு பேர், RUSSELL அப்படின்னு பேர். இவன் நாம் வந்து 7வது ஆளாக நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது 8வது ஆள் வந்து காலின்ஸ், COLLINS. இவனும் இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பண்ற மிகப்பெரிய ஆள். இது ருசைலை விட பெரிய ஆள். இவன் தான் இலுமினாட்டியுடைய பூசாரின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து என்ன பண்ணா, இவனோட இந்த காலின்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து உலகத்தெல்லாம் இவன் பூசாரி மந்திர தந்திரம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இது பல பேர்த்துக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய குடும்ப நேமம் வந்து டோட்ஸ் அப்படின்னு TODDS அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலுமினாட்டி குடும்பம் ஒருவேளை பொதுமக்கள் அத்தனை பேர்த்துக்கும் தன்னுடைய குடும்பத்தோட பேர் இவங்களே தெரிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு பேரை மாற்றிடுவாங்க, ஊரை மாற்றிடுவாங்க, ஆளை மாற்றிடுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களை பற்றி யாருமே தெரிஞ்சிக்கூடாது, ரகசியமாக வாழணும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இவனோட முக்கியமான நோக்கம். அதனால அடிக்கடி இவங்க பேர் மாற்றுவாங்க. தேவைப்பட்டால் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் வேற ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் பிறந்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு உலக மக்களுக்கு பார்க்கும்போது அந்த குடும்பத்திலேயே வளர்ந்து வர மாதிரி அந்த குடும்பத்தோட பேரை வச்சிருப்பாங்க, கண்டே பிடிக்காத அளவுக்கு. இப்படி ரகசியமாக வாழ்ற ஒரு சாத்தான்கள் இவங்கெல்லாம். இந்த மடிசன் அப்படிங்கிறவர், அப்புறம் லிங்கன், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உலகத்தில் ஃபேமஸான ஆளுங்க. இவங்கெல்லாம் இந்த காலின்ஸ் குடும்பத்தில் தான் பொண்ணு எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டா இந்த காலின்ஸ் வந்து இவர் மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் பொண்ணு எடுத்துருக்குறாங்க. 1955 ஏற்கனவே இவங்கெல்லாம் இந்த மந்திர தந்திரம் பண்ணுறவங்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை ஏதோ ஒரு நாட்டில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து மந்திரமெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து 1955
இந்த காலின்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 55 வயசு லேடி தான் அந்த தலைமையேற்று லீடராக இருந்து இந்த சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற இந்த இலுமினாட்டி குரூப்பில் சேர்ற ஒரு 13 பேர்த்துக்கு அவங்க ஞானஸ்தானம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது நரபலி எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரத்த படையெல்லாம் போட்டிருக்காங்க, ஊசி வச்சு கையில் குத்தி அதில் பொட்டு வச்சுக்குவாங்க. இப்படி இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது. அது 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் பண்ணுவாங்க. இது சம்பந்தமாக அந்த விஷயங்கள் கூட சிலதெல்லாம் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லை. ஏதோ 1-2 கொஞ்சமாக அந்த யூடியூப்பில் கூட நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். எப்பாவது யாராவது லீக் பண்ணியிருக்கலாம். இந்த காலின்ஸ் இப்போ உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நியூஸ் இவன் கண்ட்ரோல் இருக்கு. இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு நியூஸையும் எந்த ஒரு டிவியும் எந்த ஒரு பேப்பரும் கொடுக்க முடியாது. டோட்டல் நியூஸ் அண்டர் காலின்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் நிறைய கப்பல்கள் இவன் கண்ட்ரோலில் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க், இந்த 4 விஷயம்தான். நியூஸ், கப்பல், இன்சூரன்ஸ், பேங்க், இது 4லையும் நிறைய உலகம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனோட அனுமதி இல்லாமல் யாருமே நியூஸ் கொடுக்க முடியாது. இது 8வது ஆளை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம். அடுத்தது 9வது ஆள் வாண்டயான், VANDUYN, வாண்டயான்னு பேர். இவன் டச்சுக்காரன். 1626 டச்சில் இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, டச்சில் ஒரு மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு தீவை $24 வாங்கியிருக்காங்க. பாருங்க, $24 தான். அந்த தீவில் தான் ஆரம்பிச்சிருக்கிறான் இவனோட மொத்த பிசினஸையும். அதுக்கப்புறமா அந்த தீவில் இருந்து ஒரு 3 தலைமுறையா அங்க வாழ்ந்து உலகத்தில் இருக்கிற மொத்த பிசினஸையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பிடிச்சு அதுக்கப்புறம் 3வது தலைமுறையில இவங்க நியூயார்க்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிறது நியூயார்க், ஆனா உலகம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 4 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் குயின்ஸ், கிங்ஸ், டச், சோமர்செட், மோரிஸ், இப்படி ஒரு 4-5 கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனிகள் தான் இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிற பல கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டிங்க வச்சிருக்குது. இந்த வாண்டயான் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன். இவன் கண்ட்ரோல்ல வேர்ல்ட்ல பல கம்பெனிகள் இருக்குது. இவன் நம்ம இலுமினாட்டியில நம்ம 9வது ஆளா நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து இலுமினாட்டி ஃபேமிலியில 10வது ஆள் பண்டி, BUNTY, பண்டின்னு பேரு. இவங்க உருவான காலம் 1635 இந்த குடும்பம் உருவாகி இப்போ அதோடைய வாரிசுகள் தான் உலகத்துல பல வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 1635 தான் இந்த பண்டியோட ஃபேமிலி முதல் அமெரிக்காக்குள்ள போந்தாங்க. இவங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்த செவ்விந்தர்கள்ல நிறைய பேர் இந்த மாந்திரீகம் பண்றவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த மாந்திரீகம் பண்ற குடும்பத்துல போய் மெதுவா உள்ள போந்து அவங்க பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணி அங்க இருக்கிற செவ்விந்தியில் இருக்கிற எல்லா மாந்திரிக வித்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு மொத்தமா கத்துக்கிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை வித்தையும் கொலை பண்ணிட்டு கடைசியா அந்த கல்யாணம் பண்ண பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இப்போ செவ்விந்திற்கு தெரிஞ்ச எல்லா மாந்திரிகமும் இந்த பண்டி அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பில்லி சூனியம், மந்திரம், மாயாஜாலம், வித்த, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது சாத்தானோடது, இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பா பொதுவா மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, இந்த மந்திர தந்திரம் எல்லாம் இந்துக்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா கிறிஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சிலேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி மந்திர தந்திரம் பண்றவங்க எல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவ மத ஆலயங்கள்ல இந்துக்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஆனா ஒரு காமெடி என்னன்னா, இந்துக்கள் இருந்த எல்லா மந்திரங்களையும் கத்துக்கிட்டு இது சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற இந்த இலுமினாட்டி ஃபேமிலி தான் அதை பண்ணிட்டு இருக்கு. ஏன் இவங்க இந்துக்களை மொத்தமா இந்த உலகத்துல இல்லாம பண்ணிட்டாங்க? இப்ப இல்ல, எந்த ஒரு விஷயங்களும் இப்ப பண்றது இல்லை. ஏன்னா அதை வச்சுதான் இவங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே விஷயங்களை நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த மொத்த இலுமினாட்டி குடும்பங்கள் அந்த கலைகளை கத்துக்கிட்டு அந்த கலையை மொத்தமா உலகத்துல இல்லாம பண்ணிட்டு இவங்க மட்டும் ரகசியமா அந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், தயவு செய்து
சாத்தான் அப்படிங்கிற பேரையும் பேய் பிசாசு அப்படிங்கிற பேரையும் இந்துக்கள் மேல தயவு செய்து திணிக்காதீங்க. இப்படி இந்துக்கள் என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் கிறிஸ்டினை பார்த்து திட்டுறாங்க, முஸ்லீம்கள் கிறிஸ்டினையும் இந்துக்களை பார்த்து திட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் மாத்தி 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 திட்டிக்கிறீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்துக்கும் மொத்த எதிரி இலுமினாட்டி. அவனை திட்டுங்க. அதை விட்டுட்டு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால அவன் ஜாலியா உட்காந்துட்டு சந்தோஷமா கை கட்டி சிரிச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்மளாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரோ நம்மள ஏமாத்துறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, உண்மையான எதிரி இந்துக்களுக்கு முஸ்லீமோ கிறிஸ்டினோ கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீமோ இந்துவோ கிடையாது, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டினோ இந்துவோ கிடையாது. உண்மையான எல்லாத்துக்கும் பொதுவான உலகத்துக்கும் மொத்த எதிரி இலுமினாட்டி. அவன் நம்மளை எல்லாம் டிவி மீடியா மூலமாகவும் மதங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய தலைவருக்கு காசு கொடுத்தும் நம்மளை எல்லாம் நமக்குள்ள சண்டை போட வச்சுக்கிட்டு அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதை செய்யறது இந்த பண்டி அப்படிங்கிற இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்தது 11வதா நம்ம பார்க்க போறது டூபான், DUPOND. இவன் பிரான்ஸ்காரன், பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க, இப்ப அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கிறாங்க. இவங்க மெயின் பிசினஸே பாம். ஆரம்பத்துல பாம் தயாரிச்சாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்களும் இவங்க தான் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் இந்தியா அணுகுண்டு சோதனை பண்ணிருச்சு அப்படின்னு பெருமையா பேசிக்கிறோம். எனக்கெல்லாம் இதெல்லாம் டிவியில பார்க்கும்போது சிரிப்பா வரும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்தியாவே நம்ம கையில் இல்லை. அப்புறம் இந்தியா பாம் தயாரிக்கிறது, இவனுங்களா பாம் தயாரிக்கிறேன் பேர்ல தயாரிச்சுட்டு இவனுங்களா பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸும் இந்த டூபான் அப்படிங்கிறனோட அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலா தான் இருக்குது. இவங்களோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த பாம்பும் வெடிக்காது. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளுக்கும் பாம்பு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவனுங்களே இலங்கையில மனித உரிமை மீறல், இந்தியாவில் மனித உரிமை மீறல், சவுதி அரேபியால மனித உரிமை மீறல் சொல்லி இவனுங்களே நம்மளுக்கு டிவி பேப்பர்ல அதெல்லாம் சொல்லி நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க. இது கூட தெரியாம நாங்க எல்லாருமே உட்கார்ந்து நாட்டுக்கு நாட்டு சண்டை, மதத்துக்கு மது சண்டை இப்படின்னு போட்டிருக்கிறோம். உண்மையா உலகத்தில் இருக்கிற எல்லா 750 கோடி மக்களுடைய ஒரே எதிரி இலுமினாட்டி. அவன் 6000 பேர் தான் இருக்கிறான், நம்ம 750 கோடி பேர் இருக்கிறோம். ஆனா எல்லாம் நம்ம லூசு மாதிரி இவனுங்க சொல்றதை டிவியில காட்டுறதை பேப்பர்ல போறதை வச்சு பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இவனுங்க எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் உணர்ச்சி பொங்க சண்டை போட்டுக்கிறோமே, இதை இவனுங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. 12வதா நம்ம பார்க்க போறது மேரோவிஞ்சியன், MEROVINGIAN. இவன் யூரோப்காரன். இந்த ஜார்ஜ் புஷ், ஜார்ஜ் வாஷிங்டன் இவங்கெல்லாம் அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க. இவங்களோட வேலை என்னன்னா மெயினா எல்லா பிசினஸ்லயும் இருப்பாங்க. ஆனா இவங்க பொதுவா இந்த பதவி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லெவல்ல இவங்க என்ன பண்ணாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கலையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பதவி, அதாவது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே யார் முதலமைச்சரா வரணுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. நாமெல்லாம் ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இங்க மட்டும் இல்லை, நீங்க தமிழ்நாடுன்னு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினே தவிர எனது நோக்கம் உலகத்தை மொத்தத்தை பத்தி நான் பேசுறது தான். இங்க மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, எந்த நாட்டுக்கு போனாலும், மலேசியா, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த எலெக்ஷன் ஓட்டு இதெல்லாம் சும்மா பொதுமக்களுக்கான ஒரு கண் துடைப்பே தவிர இந்த மேரோவிஞ்சியன் ஃபேமிலி தான் ஒரு ஸ்டேட்ல ஒரு ஊர்ல எந்த ஆட்சி வரணும் எந்த ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றவங்க. இவங்க எது முடிவு பண்றாங்களோ அதுதான் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம் ஆத்மின்னா என்ன, பிஜேபின்னா என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அப்ப இவங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க தான் உலகத்துல எல்லா அரசியல் தலைவர்களையும் யார் ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு மேரோவிஞ்சியன் ஃபேமிலி அப்படின்னு பேரு. இப்போ அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியா நாம பார்க்க போறது இலுமினாட்டி குடும்பத்துல 13வது ஃபேமிலி கென்னடி குடும்பம். இதை பத்தி கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது முக்கியமான ஒரு குடும்பம். இவங்க பூர்வீகம் அயர்லாந்து. அங்கிருந்து பாஸ்டனுக்கு தங்கிட்டாங்க. ஜோசப் கென்னடி அப்படிங்கிறவர் தான் ஆரம்பத்துல பெரியவர். அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது பையன். இந்த ஜான் எஃப் கென்னடிங்கிறது 35வது அமெரிக்காவின் ஜனாதிபதி, பிரசிடென்ட்.
இவனுடைய குடும்ப தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சறதும் ரியல் எஸ்டேட் பண்றதுதான் இவங்க முக்கிய தொழில். இந்த சாராயத்தை லீகல் ஆக்குனதே இவங்க தான். உலகமெல்லாம் விற்கிற எல்லா சாராய கம்பெனிக்கும் இவங்க தான் முதலாளி. பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ஆக்சுவலா இப்பெல்லாம் ஒவ்வொரு தெருவுலையும் டாஸ்மாக் அப்படின்னு சாராய கடை இருக்கு இல்லைங்களா, பிராந்தி விஸ்கி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா. உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அது கிடையாது. இப்போ கவர்மெண்டே வித்துட்டு இருக்குது. இது நமக்கு பழகி போச்சு. ஆமா, கவர்மெண்ட்னா சாராய விற்கும்னு நாம பழகிட்டோம். ஆனா அது எப்படி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க? இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கஞ்சா அப்படின்னு போதை மருந்தெல்லாம் இதே மாதிரி கடையில விற்க ஆரம்பிக்க போறாங்க, லீகலா விற்க போறாங்க. இது இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கும். அது இப்படி கஞ்சா அப்படின்னு எல்லாம் நோட்ல விற்பாங்களா, கடையை போட்டு விற்பாங்களா? ஆமா விற்பாங்க. என்ன பண்ணுவீங்க? முதல்ல சாராயத்தை, அதாவது விஸ்கி, பிராந்தி, ரம்மு, பீர் எல்லாம் எப்படி உலகமெல்லாம் லீகலா விற்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லா ஊர்லயும் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, சாராய கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதை உடனே பொதுமக்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே வச்சிருப்பாங்க, ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாலேயே 1 வருஷம் 2 வருஷம் என்ன பண்ணுவாங்க, இதான் இவங்களுக்கு டிவி எல்லாமே இவங்களுக்கு தானே சொந்தம். டிவி, அரசியல்வாதிகள், செல்வாக்கு எல்லாமே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி டிவியில கள்ளச்சாராயத்தால் 5 பேர் பலி, கள்ளச்சாராயத்தால் 7 பேர் பலி, தருமபுரி மாவட்டத்தில் 10 பேர் பலின்னு திரும்ப 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 கள்ளச்சாராயத்துல நிறைய பேர் செத்து போனாங்க அப்படின்னு சோக காட்சியை காமிச்சிட்டே இருப்பாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு அது பண்றோம் இது பண்றோம்னு கவர்மெண்ட் ஒரு 2-3 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இனிமேல் கள்ளச்சாராயத்தினால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கடந்த 3 வருடமாக 450 பேர் இறந்திருக்காங்க, அதனால கவர்மெண்ட் எல்லாரும் உடனே சேர்ந்து ஒரு போராட்டம் நடக்கும், அது பண்ணோம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் பேப்பர்ல கவர்மெண்டே நல்ல சாராயத்தை கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. எப்ப கேள்வி எழுக்கிறாங்களோ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல டிவி பேப்பர்ல எல்லாம் பெட்ரோல் விலை ஏறுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் மட்டும் வரும். அப்ப என்ன அர்த்தம், ஏற போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவறதுக்கு அவனுக்கு முடிவு பண்ணிடுவானுங்க, உடனே பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பானுங்க. ஒருவேளை இந்த கட்சி அந்த கட்சி கூட்டணி அமைக்குமா, அமைச்சா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஆரம்பத்தில் சும்மா கேள்வி மாதிரி கேட்பாங்க. அப்புறம் மக்கள் யோசிப்பாங்க, யோசிச்சு அவங்கவுங்க நம்ம வேலை வெட்டி இல்லாத மக்கள் நாம என்ன பண்ணுவோம், டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்துட்டு கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும், நாளைக்கு கூட்டணி வைக்கும் பொழுது நம்ம முதலே முடிவு பண்ணிட்டனால அதை ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி இப்ப சாராயத்தை உலக ஃபுல்லா லீகல் பண்ணி தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சிருக்கிறாங்கன்னா உலகத்துல வைக்கிற எல்லா சாராய கடைக்கும் முதலாளி இந்த கென்னடி குடும்பம் தான். 20,000 கோடி ரூபா பெருசா? ஆமா, காசு பெருசு இல்ல பண்ணு. ஆனா 20,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு போட்டா 180 எம்எல்ஏ சொல்றாங்களே ஒரு குவார்டர். 180 எம்எல்ஏ குவார்டர் 60 ரூபா, 60 ரூபா 70 ரூபா. 60 × 180 எம்எல்ஏ 20,000 கோடி கணக்கு போட்டா 14 டிஎம்சி வருது. எத்தனை டிஎம்சி? 14 டிஎம்சி. 14 டிஎம்சி. நம்ம இப்ப மேட்டூர்ல கேட்கறது 22 டிஎம்சி தான். மேட்டூர்ல கேட்கறது 22 டிஎம்சி. இப்படி கணக்கு போட்டோம்னா 20,000 கோடிக்கு 70 இன்டு போட்டு ஈஸி கோட் போட்டா 14 டிஎம்சி. இந்த 14 டிஎம்சியை கொண்டு போய் வைகை ஆத்துல மதுரையில ஊத்தணும்னா சிவகங்கை ராமநாதபுரமும் 2 போகம் விளையும். 2 போகம் விளைகிற தண்ணியை நம்ம என்ன செய்யறா, அடிச்சு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கான். 20,000 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க நம்ம ஆளு. மறுபடியும் காசை பேசாத. ஆமா, 20,000 கோடி ரூபாய். இப்ப யாரு சரக்கு அதிகமா விக்குது அதுல எடுத்துக்கிறது, எந்த கம்பெனி அதிகமா விக்குங்கிறது, எந்த மந்திரி கம்பெனி சரக்கு எடுத்துக்கிறது, அதான் பெரிய பிரச்சனை. போட்டியே நடக்குது தமிழ்நாட்டுல. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட எல்லா மந்திரியும் திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அதிகமா சாராய தொழிற்சாலையும் பள்ளிக்கூடம் தான் நிறைய திறந்திருக்காங்க. அது நல்ல வித்தியாசம். ஆமா, ஒரு காலத்துல அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தும். ஆமா, சாராய கடையை சந்து புந்துல தனியார் நடத்துவான், தேடி தேடி போய் குடிச்சிட்டு வேலிக்கிருவத்தூர்லயே குடிச்சிட்டு தெரியுவேன். ஆமா, இப்போ அரசாங்கம் சாராய கடை நடத்துது, பள்ளிக்கூடத்தை சந்து புந்துல தனியார் நடத்துறான். பள்ளிக்கூடம் நடத்துறவன் யாரு? முன்னாள் சாராயத்தம் பூரா இப்ப காலேஜ் பள்ளிக்கூடம் நடத்துறான். சாராயத்தையும் பூரா காலேஜ் நடத்துறான். ஓஹோ, அதுல போய் நம்ம பிள்ளைய படிச்சுட்டு அரசாங்கத்துல வேலை கேட்டா சாராய கடையில வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க தான் சாராயத்தை லீகல் பண்ணாங்க. அடுத்தது இப்போ கூடி சீக்கிரமா கஞ்சா அப்படின்னு போதைப் பொருள் எல்லாம் சட்டப்படி விற்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு.
அமெரிக்கால ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, கூடி சீக்கிரம் எல்லா நாட்டுக்கும் வந்துடும். அந்த பெருமை கென்னடி குடும்பத்துக்கு தான் சேரும். இவங்களோட மூணாவது தொழில் என்னன்னா இந்த நடிகைகள். அதாவது ஆண்டான் லெவி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இவன் தான் இந்த இலுமினாட்டி குடும்பத்துக்கெல்லாம் அந்த சர்ச் ஆஃப் சாத்தான்னு சொல்றாங்க இல்லைங்களா, மாசானிக் டெம்பிள், அதுக்கு தலைமை இவன் தான். இவனும் இந்த கென்னடியும் தான் இந்த மாடல் விஷயத்துல, அதாவது பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக். மர்லின் மன்ரோ, ஜான் மேன்ஸ்ஃபீல்ட், சாசா கோபர், இப்படி அந்த காலத்துல இருந்தே ரொம்ப ஃபேமஸான நடிகைகள்லாம் இவங்க தான் முதல்ல இருந்தே. இவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்றதே இவங்க தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேத்துக்கும் அந்த நடிகை தான் இவங்களுக்கு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க தான் உருவாக்குறது. இப்ப கூட ஐஸ்வர்யா ராயில் இருந்து எல்லாத்தையும் இந்த குடும்பம் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு உலக அழகி பட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. முதல்லயே உலக அழகி போயிட்டு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போட்டுருவாங்க. இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க சொல்ற படத்துல தான் நடிக்கணும், அவங்க சொல்ற அந்த விளம்பரத்துல நடிக்கணும்னு சொல்லி முதல்லயே அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் இந்த குடும்பத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டா மட்டும்தான் உலக அழகி பட்டம், இந்த யுனிவர்சல் அழகி, இந்த மாதிரி நிறைய அழகி பட்டம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதான் இவங்க தான். ஒரு படத்துல ஹாலிவுட் படத்துல நடிகை ஆகணும், பாலிவுட் படத்துல நடிகை ஆகணும், அதெல்லாம் டோட்டல் இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு நடிகனும் நடிகரெல்லாம் சாதாரணமா எல்லாம் நடிக்கலாம் முடியாது. எல்லாமே கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் போட்டு நடிப்பாங்க. ஆரம்பத்திலேயே எல்லாம் கையெழுத்து வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை டெவலப் பண்ணுவாங்க. இப்படி உலகத்தில் இருக்கிற ஹாலிவுட் நடிகைகள் எல்லாத்தையும் டோட்டல் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது உலக அழகி எல்லாத்தையும். ஹாலிவுட் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா அழகிகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த கென்னடி குடும்பம். இவங்களுக்கு 3 தொழில்: சாராயம், ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் அழகிகள். இந்த 3 தொழிலையும் ரொம்ப சிறப்பா இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு படத்திலையும் எந்த ஒரு இடத்துலயும் போய் நடிச்சு வியாபாரம் பண்ணி பணம் எல்லாம் சேர்க்க முடியாது. எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிற இந்த 35வது அமெரிக்க ஜனாதிபதிய ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரியுங்களா? அந்த கதை கேளுங்க. இவங்க 13 பேரும் சேர்ந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு புத்தி பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு வாயை திறந்து வெளியே பேசி மனசு மாறிடுச்சுன்னா மரியாதையா பேசி பார்ப்பாங்க, இல்ல மறுபடியும் பேசி பார்ப்பாங்க. ஒத்து வரலையா, இலுமினாட்டி குடும்பமா இருந்தாலும் இவங்க கொலை பண்ணிடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு யோசிச்சு பாருங்க. ஜான் எஃப் கென்னடியை நடு ரோட்ல வச்சு கார்ல வச்சு சுட்டு அத 10 மணி 10 நிமிஷத்துல சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ உலகத்துல எந்த ஒரு வாட்சையும் பாருங்க, ஒரு வாட்சுடைய படம் போட்டாவே 10 மணி 10 நிமிஷம் நிற்கும். கேட்டா ஜான் எஃப் கென்னடிய தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க, அதனால அவரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. சுட்டதே இவனுக்கு தான். ஜான் எஃப் கென்னடி ஏன் சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இவங்களை பிடிக்கல. ஆரம்பத்துல அவரும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இவர் பொதுமக்கள் முன்னால போய் எல்லா மக்களும் போய் நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்லி அவரோட நல்லவர்னு சொல்லி அவர்கிட்ட பழகும் பொழுது இந்த ஜான் எஃப் கென்னடிக்கு கருணையும் அன்பு வந்துருச்சு, கம்பேஷன் அண்ட் லவ் வந்துருச்சு மக்கள் மேல. ஐயோ இந்த மக்களை இலுமினாட்டி குடும்பங்கள் ரொம்ப மோசமா கொலை பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, எத்தனையோ மக்கள் செத்து போறாங்கன்னு சொல்லி இவருக்கு பாவம் அப்படின்னு மனசுல வந்தோடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசி பார்த்தாங்க, முடியல. அதனால இவங்க தான் ஒண்ணு சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. இவரை கொலை பண்றதுக்கு முன்னால இவர் கடைசியா பேசின அந்த பேச்சை நான் இப்ப உங்களுக்கு பேசி காமிக்கிறேன். இது ரெக்கார்ட் இருக்கு, இவர் கடைசியா என்ன பேசினாருன்னு. இந்த பேச்சு பேசி முடிச்சோன்னதான் இவரை கொலை பண்ணிட்டாங்க. பேசுறேன் கேளுங்க. ஒரு திறந்த சுதந்திரமான சமூகத்தில் ரகசியம் என்பது அருவருத்தக்க ஒரு செயல். வரலாற்று பூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் நாம் இத்தகைய ரகசிய குழுக்களையும் அவர்கள் எடுக்கும் உறுதிமொழிகளையும் பின்பற்றும் சாங்கிய சம்பிரதாயங்களையும் கடுமையாக எதிர்க்கிறோம். ரகசியமாவே இயங்க வேண்டிய உள்ள நியாயத்தை அவர்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் ரகசியமாக இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் அவர்கள் எப்படி தெரிவித்தாலும் இத்தகைய ரகசிய குழுக்கள் ஏற்படக்கூடிய பேராபத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் உணர்ந்துதான் இருக்கிறோம். இம்மாதிரியான மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் குழுக்களை எதிர்ப்பது இன்றைக்கு கூட தேவையாக இருப்பது வேதனை அளிக்கிறது. ஒரு நாடு எப்படி திறந்த வெளிப்படையாக விதத்தில் நடந்து கொள்கிறதோ அப்படித்தான் அதனுடைய கலாச்சார அமைப்புகளும்
அனைத்துக்கும் இருக்க வேண்டும். அரசிடமிருந்தே மறைத்துக் கொள்ளும் எந்தவித உட்பார்வைக்கும் அனுமதிக்காத ரகசிய குழுக்கள் பேராபத்தானவை. இவை நான் அனுமதிக்கப் போவதில்லை. நான் சொல்வதின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு எனக்கு கீழ் இயங்கும் அனைத்து அரசு அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தங்கள் அதிகார வரம்பை உலகம் முழுவதும் நீட்ட நினைக்கும் ரகசிய குழுக்களின் ராட்சசத்தனமான பலம் வாய்ந்த இரக்கமற்ற சதித்திட்டத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இவர்கள் நேரடியாக படையெடுப்பதில்லை, ஊடுருகிறார்கள், தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, குறுக்கு வழியில் கையாளுகிறார்கள், சுதந்திரமான எண்ணங்களை அனுமதிப்பதில்லை, பயமுறுத்துகிறார்கள். பகலில் ராணுவ வீரர்கள் போல் நடக்க முடியாத இவர்கள் இரவில் கொரில்லா வீரர்கள் போல நடந்து கொள்கிறார்கள். ராணுவம், அயல்நாட்டு உறவு, விஞ்ஞானம், அரசியல் துறைகள் அனைத்திலும் இவர்கள் தங்கள் அதிகார வரம்பை மோசமான முறையில் கெட்டியாக வலைப்பின்னலாக விரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பது மறைத்து வருகிறார்கள், வெளியிடப்படுவதில்லை. அவர்களுடைய தவறுகள் புதைக்கப்படுகின்றன, தலைப்புச் செய்திகள் ஆவதில்லை. அவர்கள் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், பொறுத்துக் கொள்ளப்படுவதில்லை. அவர்களுடைய செலவினங்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை, வதந்திகள் அச்சிடப்படுவதில்லை, அவர்களின் எந்த ஒரு ரகசியமும் வெளியிடப்படுவதில்லை. எந்த ஜனாதிபதியும் தன் திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு பார்வையில் வைக்க அஞ்சக்கூடாது. ஏனென்றால் பொதுமக்கள் ஆராய்ந்தால்தான் எது சரி எது தவறு என்று புரிந்து உண்டாகும். என்னுடைய அரசாங்கத்தை பத்திரிகையாளர்கள் ஆதரிக்க சொல்லவில்லை. அவர்கள் அமெரிக்க மக்களுக்கு எந்தவிதமான விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் மிகப்பெரிய காரியத்தை செய்து வர வேண்டும். அமெரிக்க அரசியல் அமைப்பு முதல் திருத்தத்தின் மூலம் பத்திரிகை துறை முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை துறையின் வேலை பொழுதுபோக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருப்பது அல்ல. பத்திரிகை துறையின் வேலை பொழுதுபோக்கும் வேடிக்கையும் காட்டிக் கொண்டிருப்பதல்ல. மக்களுக்கு என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உணர்வுகள் எப்படி தட்டியெழுப்ப வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்க வேண்டும், நிகழவிருக்கும் அபாயங்களை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், நாட்டை எதிர்நோக்கியுள்ள சவால்களை நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் எப்படி அமைய வேண்டும், இந்நாட்டின் எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், மக்களுடைய கோபங்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எல்லா பத்திரிகை துறையும் தன் பிரதான வேலையாக எடுத்துக்கொள்ள செய்ய வேண்டும். பத்திரிகை உலக செய்திகள் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆராய வேண்டும். வெளிநாட்டு உள்நாட்டு விவகாரம் என்பது போன்ற அடையாளங்களை தாண்டி செயல்பட வேண்டும். தேசப்பற்று பாதுகாப்பு என்று கருதி எல்லைகளை கடந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும். எதையாவது வெளியிட அரசு மறுத்தால் நிர்பந்தித்து வெளியிட வைக்க வேண்டும். பத்திரிகை துறை என்பது மக்களுடைய மனிதனுடைய செயல்களை பதிவு செய்யும் கால பொக்கிஷம். நீங்கள் எவ்வளவு சுதந்திரமாக தனித்துவத்துடன் செயல்படுகிறீர்களோ, தனித்துவத்துடன் பிறந்திருக்கிறீர்களோ, அதனுடன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் இவ்வுரையை முடிக்கிறேன் அப்படின்னு இலுமினாட்டி சம்பந்தமா கம்ப்ளீட் விஷயத்தை சிம்பிளா இவரு சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த உரையை முடிச்சு கொஞ்ச நாள்ல இவரையே முடிச்சுட்டாங்க இந்த இலுமினாட்டி பசங்க. இதுதான் 13 இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த மொத்த கதை. இது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நாம ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு போதும். இப்படி உலகத்துல நிறைய கதை இருக்கும். எல்லா கதையும் கேட்டோம்னா மண்டை வெடிச்சிடும். அதனால இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த 13 குடும்பத்தை எப்படி ஆரம்பிச்சது, இவங்க யாரு அப்படிங்கறத பேரோட சொல்லியாச்சு. இதுவரைக்கும் இந்த 13 குடும்பத்தை பத்தி ஓப்பனா யாருமே சொன்னதே கிடையாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. அப்படி சொன்ன யாரும் இதுவரைக்கும் உயிரோடு இருந்ததே இல்லை. பாத்தீங்களா, இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் ரகசியமா, நான் எப்படி ஓப்பனா பேசுறேன் அந்த மாதிரிலாம் இல்லாம மறைமுகமா ஒரு பேட்டி கொடுத்ததுக்கே கொலை பண்ணிட்டாங்களே. ஓப்பனா சொன்னா என்ன பண்ணுவாங்க? You were both in Skull and Bones, the secret society. It's so secret we can't talk about it. What does that mean for America? The conspiracy theorists are going to go I'm wild. sure they are. I don't know. I haven't seen the rest. Number 322?
First of all, he's not the nominee, and look, I look forward. Are you prepared to lose? No, I'm not going to lose. You both were members of Skull and Bones, a secret society at Yale. What does that tell us? Not much, because it's a secret. Is there a secret handshake? Is there a secret code? I wish there were something secret I could manifest. 322, a secret number? There are all kinds of secrets, Tim, but one thing is not a secret. I disagree with this president's direction that he's taking the country. We can do a better job, and I intend to do it. And we'll be watching. Be safe on the campaign trail. John Kerry, thanks for joining us. And we'll be right back. I'm Tom Brokaw, NBC News, and it is my sad duty to report this afternoon that my friend and colleague, Tim Russert, the moderator of Meet the Press and NBC's Washington bureau chief, collapsed and died early this afternoon while at work at the NBC News Bureau in Washington. Tim had just returned from a family trip to Italy with his wife, Maureen Orth, the writer, and his son Luke. They were... இதுதான் மொத்த இலுமினாட்டி குடும்பத்தின் சுருக்கமான ஒரு ஹிஸ்டரி. இதுவரைக்கும் 13 இலுமினாட்டி குடும்பம் பேரு, இவங்க எப்படி உருவானாங்க, இப்ப எப்படி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது இந்த 13 இலுமினாட்டி குடும்பமும் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் எப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்கலாங்க. ஸ்ரீலங்கா, ஈராக், பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, அந்தமான், ஜப்பான், சவுதி அரேபியா, மலேசியா, அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, லண்டன், இத்தாலி, சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பஹ்ரைன், ஓமன், ஏமன், குவைத், கத்தார், கனடா, இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டையும் இவங்க எப்படியெல்லாம் கெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீலங்கா. உண்மையிலேயே ஸ்ரீலங்கால தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கர்களுக்கும் சண்டையே கிடையாது. இந்த சண்டையை உருவாக்கி விட்டதே இந்த இலுமினாட்டி குடும்பம் தான். இதனால இவங்களுக்கு என்ன லாபம்னா, இங்க மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும், ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும், ஒரு மொழி பேசுறவங்களுக்கும் இன்னொரு மொழி பேசுறவங்களுக்கும் சண்டை உருவாக்கி விடுறதே இந்த இலுமினாட்டி குடும்பம் தான். எங்க ஒரு ஊருன்னா, ஒரு வீடுன்னா 2 பிரிவு இருக்கத்தாங்க செய்யும். அது கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு போகணும். சின்ன சின்ன சிக்கல் வரும். இதை இந்த டிவி பேப்பர்ல எல்லாம் காமிக்காம இருந்தாவே நல்லா தான் இருப்போம். உண்மையிலே சொல்றேங்க, டிவிலையும் பேப்பர்லயும் ஸ்ரீலங்கால சண்டை பத்தி காமிக்காம இருந்தா நமக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, உலக மக்கள் அத்தனை பேரும் யாரெல்லாம் டிவி பேப்பர் படிச்சு அதை உண்மை நம்புறீங்களோ இது தாங்க பிரச்சனையே. இப்படி மொத்த டிவி பேப்பரையும் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்து மக்கள் எதை பத்தி என்ன யோசிக்கணுங்கிறத இந்த இலுமினாட்டி குடும்பங்கள் முடிவு பண்ணுது. பிரேமதேசா அப்படிங்கிறவரு ஸ்ரீலங்கால நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஊருன்னா 2-3 ஜாதி இருக்கும், சண்டை இருக்கும், எல்லாருக்கும் தான் செய்யும். இப்படி இருந்த அந்த நாட்டை இந்த இலுமினாட்டி குடும்பங்கள் போய் மருந்து வியாபாரம், போதைப் பொருள் வியாபாரம், செல்போன் வியாபாரம், இப்படின்னு ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் அந்த அரசாங்கத்தை போய் கேட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்துல 1-2 பிசினஸுக்கு கையெழுத்து போட்ட அந்த பிரேமதாசா தலைவர் அதுக்கப்புறம் இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இவங்களை வியாபாரத்துக்கு உள்ள விட்டோம்னா கடைசியா ஊரையே நாட்டையே கெடுத்துருவாங்கன்னு சொல்லி பல மக்களுக்கு கெடுதல் விளைவிக்கிற பல கம்பெனிகளுக்கு இவரு பர்மிஷன் கொடுக்கல. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் பேசுறவங்களுக்கும் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் சண்டை அப்படிங்கறத டிவி பேப்பர் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு மக்களை தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டப்போ இப்படி தூண்டி விடுவாங்க. அப்படி யாராவது அந்த தூண்டி விடும் பொழுது ஒரு குரூப்ல இருந்து யாராவது வீரியமா கோவப்பட்டு, நமக்கெல்லாம் தானே பாகிஸ்தான்கார தீவிரவாதிகள் வந்து பொம்மையில வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்து மக்கள் அத்தனை பேரும் கொதிச்செழுந்து போக வேண்டியது, எதிர் வீட்டு முஸ்லீமை பார்த்து முறைக்க வேண்டியது. அதே சமயத்துல கோயம்புத்தூர்ல ஒரு முஸ்லீமை இந்து வெட்டி போட்டாரு, RSS சேர்ந்த ஒருத்தர் வெட்டி போட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா முஸ்லீம்களும் எதிர் வீட்டு இருக்கிற இந்துவை பார்த்து முறைக்க வேண்டியது. ஏன், எதுக்கு, யார் பண்றா, என்ன பண்றா, ஒன்னும் கேட்கறது இல்ல. இப்படி எல்லா நாட்டிலயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி இந்த நாட்டிலயும் ஒரு பிரச்சனை வந்தோடனே
அப்போ வந்து விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆரம்பிச்சாரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப நல்லவர். அவரு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஆரம்பிச்சு அது பெருசாகுது. இப்போ இந்த இலுமினாட்டி குடும்பம் என்ன பண்ணுது, அந்த பிரபாகரனுக்கு பணம் சப்ளை பண்ணுது. நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியோட பேர் சொல்லுவேன், இலுமினாட்டி கம்பெனியோட பேர் சொல்லுவேன், சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் என்ன பேர் இருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டு முடிஞ்சோன்னு தெரியும் இவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு. உலகத்துல விற்கிற எல்லா பொருளுக்கும் இவங்க தான் ஓனர். அப்போ கோடிக்கணக்கான பணம் இவங்ககிட்ட தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் அடிக்கிற அந்த பணம் அடிக்கிறாங்க இல்லைங்களா, இந்தியா ரூபா அமெரிக்க டாலர்னு அடிக்கிறதே இவங்க தான். உண்மையிலேயே எல்லா நாட்டிலையும் பணம் அடிக்கிறது கவர்மெண்ட் கிடையாது, அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த லிமிடெட் கம்பெனிக்கு முதலாளியே இவங்க தான். இவங்க என்ன பண்றாங்க, பணத்தை கொண்டு போய் நிறைய வந்து பிரபாகரன் கொடுத்து 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 இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் இந்த இலுமினாட்டி குடும்பத்தோட பிசினஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அத்தனை பேத்தையும் கொலை பண்றதுக்காக தான் பிரபாகரனுக்கு காசு கொடுத்திருக்காங்க. ஆனா நாமெல்லாம் உட்கார்ந்து அவர் நல்லபடியா பண்றாரு, இலங்கை அரசுக்கு எதிராக அவர் போராடுறாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரு அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இலங்கை கவர்மெண்ட்ல இலுமினாட்டி குடும்பத்துக்கு யாரெல்லாம் பிசினஸுக்கு கையெழுத்து போடலையோ அந்த தலைவர்களையும் கொலை பண்றதுக்கு தான் இந்த பிரபாகரனை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரபாகரனுக்கு பணம் கொடுத்து மொத்தமா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இருக்கிற எல்லா நல்ல காரியம் பண்ற அத்தனை பேத்திய நல்லவங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு கடைசியா மொத்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் இவங்க கண்ட்ரோலுக்கு எப்ப வந்துச்சோ அப்பதான் ராஜபக்சே அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். இந்த ராஜபக்சேங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே இவருக்கெல்லாம் பெரிய திறமையோ தைரியமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம், இலுமினாட்டி குடும்பம் அத்தனை பேரும் என்ன சொன்னாலும் இவர் சலாம் போட்டுட்டு செய்வார். உண்மையிலேயே ராஜபக்சேக்கு இலுமினாட்டின்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க தான் இவரை கண்ட்ரோல் பண்றாங்க கூட ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம். உண்மையிலுங்க நீங்க நினைச்சுக்கலாம், பெரிய பெரிய தலைவருக்கு இதெல்லாம் தெரியாதா, தம்பி நீ என்ன இதை வந்து பேச வந்துட்ட அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உண்மையிலேங்க பெரிய பெரிய தலைவர்னு சொல்றாங்க, நீங்க சொல்லிக்கிறீங்க, நானெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பெரிய தலைவரா இருந்தா நான் பேசுற இந்த சப்ஜெக்ட இது வரைக்கும் உலகத்துல ஏன் யாருமே பேசல? இப்படி இலுமினாட்டி குடும்பத்துக்கு என்ன சொன்னாலும் தலையாற்ற ஒரு பொம்மைக்கு பேர் தான் ராஜபக்சே. இப்படி மொத்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டையும் எப்போ இலுமினாட்டி குடும்பத்துக்கு கொண்டு வந்தாங்களோ இதுக்கப்புறம் பிரபாகரன் தேவையில்லை அப்படிங்கறக்காக ஸ்ரீலங்கர் கவர்மெண்ட் மூலியமா ராணுவத்தின் மூலியமா பிரபாகரனை மொத்தமா முடிச்சு இப்போ இலங்கை மொத்தத்தையும் இப்போ இலுமினாட்டி கண்ட்ரோல் இருக்குது. அதனாலதான் இந்த இங்கிலாந்து அந்த கேமரோன் இருக்கான் இல்லைங்களா, அவன் போய் பாருங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு கத்திட்டு இருக்கிறான். இலங்கை கவர்மெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இலங்கை கவர்மெண்ட் இலங்கை அரசாங்கம் வந்து மனித உரிமை மீறல் பண்ணுது, நாங்க வந்து ஐநா மூலமா அமெரிக்கா மூலமா கேட்போம்னு அங்க போய் கத்துறாங்களா இல்லையா? ஹலோ, இலங்கையில மனித உரிமையை மீறினதே இலுமினாட்டிக்கு தான், இவனுங்களே போய் உட்கார்ந்து கத்திட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கு ஒரே காமெடியா இருக்குது. இப்ப பாருங்க டிவில எல்லாம் இலங்கை ராணுவம் வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துது, அது பண்ணது இது பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்களா? ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் நிறைய பேர்த்த இலங்கை கவர்மெண்ட்ல நிறைய பேர்த்த கொலை பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. சொல்ல போனா கூடிய சீக்கிரமா ராஜபக்சேவை கொலை பண்ண போறாங்க. ஏன்னா ராஜபக்சேவை வச்சுதான் பிரபாகரனை கொலை பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பல ரகசியங்கள் அந்த ராஜபக்சேக்கு தெரியும். சோ இவர் உயிரோட இருந்தா இவர்னால இலுமினாட்டிக்கு பிரயோஜனம் இல்ல. ஒரு காமெடி கேளுங்க, ராஜீவ்காந்தியை கொலை பண்றதுக்கு பிரபாகரனை பயன்படுத்திட்டாங்க, பிரபாகரனை கொலை பண்றதுக்கு ராஜபக்சேவை பயன்படுத்திட்டாங்க, ராஜபக்சேவை கொலை பண்றதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்த போறாங்க. சோ கூடிய சீக்கிரம் ராஜபக்சேவை கொலை பண்ண போறது ஆல்ரெடி பிளான்ட். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா என்னைக்குன்னு தெரியல, யாரும் தெரியல, அவ்வளோ வர. இப்படி இந்த ராஜபக்சே முழு நேரமா இனி இவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பாரு. ஏதோ ஒரு இடத்துல லேசா இவங்க தான் நம்மள ஆபரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு வாய் மட்டும் விட்டார்னா அடுத்த நிமிஷம் இவரையும் கொலை பண்ணிடுவாங்க. ஒருவேளை சொன்னாலும் சொல்லாட்டியும் இவரை முடிச்சிருவாங்க. இப்படித்தான் இலங்கையில் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாருங்க, இலங்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் டிவி பேப்பர்ல பாக்குறீங்க இல்லையா, அத்தனையுமே போய் நீங்க அங்க போய் பாருங்க. நான் இலங்கையில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். பட்டிக்கோலா, மணிக்கூட பட்டிக்கோலான்னு சொல்ல நினைக்காதீங்க, பட்டிக்கோலாங்கிறது மட்டக்களப்புடைய பேரை மாத்திட்டாங்க பாருங்க. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திரிகோணமலை, வவுனியா, இப்படி நமக்கெல்லாம் பேர் தெரியுமா? பல 100 வருஷமா
இந்த பேரை வந்து எல்லாருமே கேட்டிருக்கிறோம், சண்டை கிண்டை அப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியுமா? ஆனா நம்மளுடைய பேரம்பேத்திக்கெல்லாம் ஸ்ரீலங்கால இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சிருவாங்க. பாருங்க, சண்டை முடிஞ்ச உடனே பட்டிக்கோளா, அதாவது மட்டக்களப்பு அப்படிங்கிற ஊருக்கு பட்டிக்கோளான்னு பேர் மாத்திட்டாங்க. யாழ்ப்பாணங்கிற ஊருக்கு ஜாப்னால் மாத்திட்டாங்க. இனிமேல் நம்ம குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னோம்னா கூகுள்ல, விக்கிபீடியால செல்போன் எடுத்து தேடுவாங்க, கூகுள்ல மேப்ல, அப்படி ஒரு ஊரே இல்லைன்னு சொல்லும். இப்படி பழைய ஹிஸ்டரி எல்லாமே அழிக்கப்படுது. இந்த ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நிறைய புத்தர் சிலையை அங்கங்க வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்கால எத்தனை பேர் புத்தரை கும்பிடுறாங்கன்னு நாங்க போய் பாருங்க, தெரியாது. ஆனா தெருவுக்கு தெரு புத்தர் சிலையை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு போய் வைக்குது. இது ஏன்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க. கூடி சீக்கிரமா ஒரு கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க ஸ்ரீலங்கால. அந்த கலவரத்துக்காக இப்பவே பிளான் பண்ணி புத்தர் சிலை வச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில பெரிய புத்தர் சிலை இருக்கு அப்படின்னு டிவில காமிச்சாங்க. அப்புறம் தீவிரவாதிகள்லாம் அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் அதை பிடிச்சதுன்னு காமிச்சாங்களா? சோ ஒரு நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு நடந்தாதான் இவங்க போய் கண்டிக்கிற மாதிரி, பாதுகாக்கிற மாதிரி போய் இவங்க தான் போய் பிடிச்சிருவாங்க. சோ பிடிக்கிறதுக்காக இப்போ ஒவ்வொரு தெருவிலையும் ஆயிரக்கணக்கான புத்தர் சிலையை கொண்டு போய் புதுசா புத்தர் சிலையை கோயில கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் போய் பாருங்க, புது புது கோயில்கள் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. காரணம், கூடி சீக்கிரமா கலவரத்தை ஏற்படுத்த போறாங்க. அந்த கலவரத்தை புத்தர் சிலை இடிக்கிற மாதிரி டிவி பேப்பர்ல காட்டுவாங்க. உடனே எல்லாத்துக்கும் கோவம் வரும், உடனே சண்டை போட்டிருப்பாங்க. இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் சண்டை போடுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த இலுமினாட்டி திட்டம். இவனுக்கு வேலையே ஊர்ல எவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல இவங்க குளிர் காய்ச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், தமிழ்நாட்டுல இலங்கை பிரச்சனையை பத்தி பேசுற எல்லா தலைவர்களுக்கும் தயவு செய்து சொல்றேன், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம தயவு செய்து பேசாதீங்க. உங்களுக்கு காசு கொடுக்கறதே இலுமினாட்டிகள் தான். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல்வாதிகளுக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு யாருக்கா தெரியுமா? அது அந்த அரசியல்வாதிகளுக்கே தெரியாது. பணம் வந்து திடீர்னு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் வந்து கொடுப்பாங்க, பெரிய பெரிய டொனேஷன்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். இவங்க நினைச்சுக்கிறாங்க இவங்க இன்னும் பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய அரசியல்வாதி, அதான் வந்து இறங்குதுன்னு. நீங்க இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்காக எப்படி எல்லாம் வாய்களையே இலங்கையில வந்து இலங்கை அரசை பத்தி தப்பா பேசுறீங்களோ உங்களுக்கு பணம் வந்து குஞ்சிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, சிங்களர்களுடைய உண்மையான எதிரி இலுமினாட்டி, தமிழர்களின் உண்மையான எதிரி இலுமினாட்டி. சிங்களர்களும் தமிழர்களும் எப்ப சண்டை போட்டிருக்கிறோமோ இந்த இலுமினாட்டியை ஜெயிக்க முடியாது. அதனால தமிழர்களும் சிங்களர்களும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் இந்த இலுமினாட்டியை ஜெயிக்க முடியும். தயவு செய்து இனிமேல் டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல தயவு செய்து இலங்கை தமிழருக்காக நாங்க பேசுறோம்னு தயவு செய்து யாரும் பேசாதீங்க. நீங்க பார்த்தது கேட்டது எல்லாமே பொய். இது எல்லாத்துக்கும் காரணம் இலுமினாட்டிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுதான் ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. இன்னும் எவ்வளவோ நடந்திருக்குங்க. நான் மொத்தமா சொல்லணும்னா அதுக்கு நாள் கணக்கா வேணும். இப்போதைக்கு இந்த அவுட்லைன் மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் இலங்கை சம்பந்தமான நியூஸ் வரும்பொழுது நமக்கு பாக்குறதுக்கு உண்மையில நடந்துச்சு அப்படிங்கறது புரிஞ்சுட்டு நடந்துக்குங்க. ஏன் இவங்க வந்து இந்துக்களை மொத்தமா இந்த உலகத்துல இல்லாம பண்ணிட்டாங்க? இப்ப இல்ல, எந்த ஒரு விஷயங்களும் பண்றது இல்லை. ஏன்னா அதை வச்சுதான் இவங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே விஷயங்களை நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த மொத்த இலுமினாட்டி குடும்பங்கள் அந்த கலைகளை கத்துக்கிட்டு அந்த கலையை மொத்தமா உலகத்துல இல்லாம பண்ணிட்டு இவங்க மட்டும் ரகசியமா அந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செய்து சாத்தான் அப்படிங்கிற பேரையும் பேய் பிசாசு அப்படிங்கிற பேரையும் இந்துக்கள் மேல தயவு செய்து திணிக்காதீங்க. இப்படி இந்துக்கள் என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் கிறிஸ்டியனை பார்த்து திட்டுறாங்க, முஸ்லீம்கள் கிறிஸ்டியனையும் இந்துக்களை பார்த்து திட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் மாத்தி 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 திட்டிக்கிறீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாத்துக்கும் மொத்த எதிரி இலுமினாட்டி. அவனை திட்டுங்க. அதை விட்டுட்டு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால அவன் ஜாலியா உட்காந்துட்டு சந்தோஷமா கை கட்டி சிரிச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்மளாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாரோ நம்மள ஏமாத்துறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, உண்மையான எதிரி இந்துக்களுக்கு முஸ்லீமோ கிறிஸ்டினோ கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீமோ இந்துவோ கிடையாது, முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டினோ இந்துவோ கிடையாது. உண்மையான எல்லாத்துக்கும் பொதுவான உலகத்துக்கும் மொத்த எதிரி இலுமினாட்டி. அவன் நம்மள எல்லாம்
டிவி மீடியா மூலமாகவும் மதங்களுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய தலைவருக்கு காசு கொடுத்தும் நம்மள எல்லாம் நமக்குள்ள சண்டை போட வச்சுக்கிட்டு அவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதை செய்யறது இந்த பண்டி அப்படிங்கிற இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்தது 11ஆவதா நம்ம பார்க்க போறது டூபான், DUPOND. இவன் பிரான்ஸ்காரன், பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க, இப்ப அமெரிக்கால செட்டில் இருக்கிறாங்க. இவங்க மெயின் பிசினஸே பாம். ஆரம்பத்துல பாம் தயாரிச்சாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்களும் இவங்க தான் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் இந்தியா அணுகுண்டு சோதனை பண்ணிருச்சு அப்படின்னு பெருமையா பேசிக்கிறோம். எனக்கெல்லாம் இதெல்லாம் டிவியில பார்க்கும்போது சிரிப்பா வரும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இந்தியாவே நம்ம கையில் இல்லை. அப்புறம் இந்தியா பாம் தயாரிக்கிறது, இவனுங்களாம் பாம் தயாரிக்கிறேன் பேர்ல தயாரிச்சுட்டு இவனுங்களாம் பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸும் இந்த டூபான் அப்படிங்கிறனோட அவங்க ஃபேமிலி கண்ட்ரோலா தான் இருக்குது. இவங்களோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த பாம்பும் வெடிக்காது. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளுக்கும் பாம்பு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவனுங்களே இலங்கையில மனித உரிமை மீறல், இந்தியாவில் மனித உரிமை மீறல், சவுதி அரேபியால மனித உரிமை மீறல் சொல்லி இவனுங்களே நம்மளுக்கு டிவி பேப்பர்ல அதெல்லாம் சொல்லி நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க. இது கூட தெரியாம நாங்க எல்லாருமே உட்கார்ந்து நாட்டுக்கு நாட்டு சண்டை, மதத்துக்கு மது சண்டை இப்படின்னு போட்டிருக்கிறோம். உண்மையா உலகத்தில் இருக்கிற எல்லா 750 கோடி மக்களுடைய ஒரே எதிரி இலுமினாட்டி. அவன் 6000 பேர் தான் இருக்கிறான், நம்ம 750 கோடி பேர் இருக்கிறோம். ஆனா எல்லாம் நம்ம லூசு மாதிரி இவனுங்க சொல்றதை டிவியில காட்டுறதை பேப்பர்ல போறதை வச்சு பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இவனுங்க எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாம் உணர்ச்சி பொங்க சண்டை போட்டுக்கிறோமே, இதை இவனுங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. 12ஆவதா நம்ம பார்க்க போறது மேரோவிஞ்சியன், MEROVINGIAN. இவன் யூரோப்காரன். இந்த ஜார்ஜ் புஷ், ஜார்ஜ் வாஷிங்டன் இவங்கெல்லாம் அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க. இவங்களோட வேலை என்னன்னா மெயினா எல்லா பிசினஸ்லயும் இருப்பாங்க. ஆனா இவங்க பொதுவா இந்த பதவி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லெவல்ல இவங்க என்ன பண்ணாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கலையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பதவி, அதாவது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே யார் முதலமைச்சரா வரணுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. நாமெல்லாம் ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இங்க மட்டும் இல்லை, நீங்க தமிழ்நாடுன்னு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினே தவிர எனது நோக்கம் உலகத்தை மொத்தத்தை பத்தி நான் பேசுறது தான். இங்க மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா எந்த நாட்டுக்கு போனாலும், மலேசியா எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த எலெக்ஷன் ஓட்டு இதெல்லாம் சும்மா பொதுமக்களுக்கான ஒரு கண் துடைப்பே தவிர இந்த மேரோவிஞ்சியன் ஃபேமிலி தான் ஒரு ஸ்டேட்ல ஒரு ஊர்ல எந்த ஆட்சி வரணும் எந்த ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றவங்க. இவங்க எது முடிவு பண்றாங்களோ அதுதான் வரும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம் ஆத்மின்னா என்ன, பிஜேபின்னா என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அப்ப இவங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க தான் உலகத்துல எல்லா அரசியல் தலைவர்களையும் யார் ஜெயிக்கணுங்கிறத முடிவு பண்றாங்க. இவங்களுக்கு மேரோவிஞ்சியன் ஃபேமிலி அப்படின்னு பேரு. இப்போ அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியா நாம பார்க்க போறது இலுமினாட்டி குடும்பத்துல 13வது ஃபேமிலி கென்னடி குடும்பம். இதை பத்தி கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது முக்கியமான ஒரு குடும்பம். இவங்க பூர்வீகம் அயர்லாந்து. அங்கிருந்து பாஸ்டனுக்கு தங்கிட்டாங்க. ஜோசப் கென்னடி அப்படிங்கிறவர் தான் ஆரம்பத்தில் பெரியவர். அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறது பையன். இந்த ஜான் எஃப் கென்னடிங்கிறது 35வது அமெரிக்காவின் ஜனாதிபதி, பிரசிடென்ட். இவருடைய குடும்ப தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சறதும் ரியல் எஸ்டேட் பண்றதுதான் இவங்க முக்கிய தொழில். இந்த சாராயத்தை லீகல் ஆக்குனதே இவங்க தான். உலகமெல்லாம் விற்கிற எல்லா சாராய கம்பெனிக்கும் இவங்க தான் முதலாளி. பாருங்க, ஒரு ஊருக்குள்ள ஆக்சுவலா இப்பெல்லாம் ஒவ்வொரு தெருவிலையும் டாஸ்மாக் அப்படின்னு சாராய கடை இருக்கு இல்லைங்களா, பிராந்தி விஸ்கி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா. உண்மையில யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அது கிடையாது. இப்போ கவர்மெண்டே வித்துட்டு இருக்குது. இது நமக்கு பழகி போச்சு. ஆமா, கவர்மெண்ட்னா சாராய வைக்கணும்னு நாம பழகிட்டோம். ஆனா அது எப்படி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கஞ்சா அபின்
போதை மருந்தெல்லாம் இதே மாதிரி கடையில விற்க ஆரம்பிக்க போறாங்க, லீகலா விற்க போறாங்க. இது இப்ப சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கும். அது இப்படி கஞ்சா அப்படின்னு நோட்ல விற்பாங்களா, கடையை போட்டு விற்பாங்களா? ஆமா விற்பாங்க. என்ன பண்ணுவீங்க? முதல்ல சாராயத்தை, அதாவது விஸ்கி, பிராந்தி, ரம்மு, பீர் எல்லாம் எப்படி உலகமெல்லாம் லீகலா விற்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லா ஊர்லயும் கம்பெனி ஆரம்பிப்பாங்க, சாராய கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதை உடனே பொதுமக்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே வச்சிருப்பாங்க, ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாலேயே 1 வருஷம் 2 வருஷம் என்ன பண்ணுவாங்க, இதான் இவங்களுக்கு டிவி எல்லாமே இவங்க தானே சொந்தம், டிவி, அரசியல்வாதிகள், செல்வாக்கு எல்லாமே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி டிவியில கள்ளச்சாராயத்தால் 5 பேர் பலி, கள்ளச்சாராயத்தால் 7 பேர் பலி, தருமபுரி மாவட்டத்தில் 10 பேர் பலின்னு திரும்ப 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 கள்ளச்சாராயத்துல நிறைய பேர் செத்து போனாங்க அப்படின்னு சோக காட்சியை காமிச்சிட்டே இருப்பாங்க. இதை ஒழிக்கிறதுக்கு அது பண்றோம் இது பண்றோம்னு கவர்மெண்ட் ஒரு 2-3 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இனிமேல் கள்ளச்சாராயத்தினால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கடந்த 3 வருடமாக 450 பேர் இறந்திருக்காங்க, அதனால கவர்மெண்ட் எல்லாரும் உடனே சேர்ந்து ஒரு போராட்டம் நடக்கும், அது பண்ணோம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் பேப்பர்ல கவர்மெண்டே நல்ல சாராயத்தை கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க. எப்ப கேள்வி எழுக்கிறாங்களோ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல டிவி பேப்பர்ல எல்லாம் பெட்ரோல் விலை ஏறுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் மட்டும் வரும். அப்ப என்ன அர்த்தம், ஏற போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவறதுக்கு அவனுக்கு முடிவு பண்ணிடுவானுங்க, உடனே பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பானுங்க. ஒருவேளை இந்த கட்சி அந்த கட்சி கூட்டணி அமைக்குமா, அமைச்சா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஆரம்பத்தில் சும்மா கேள்வி மாதிரி கேட்பாங்க. அப்புறம் மக்கள் யோசிப்பாங்க, யோசிச்சு அவங்க நம்ம வேலை வெட்டி இல்லாத மக்கள் நாம என்ன பண்ணுவோம், டீ கடையில் உட்காந்து பெஞ்சில் உட்காந்துட்டு கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம கமெண்ட் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும், நாளைக்கு கூட்டணி வைக்கும் பொழுது நம்ம முதலே முடிவு பண்ணிட்டனால அதை ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி இப்ப சாராயத்தை உலக ஃபுல்லா லீகல் பண்ணி தெருவுக்கு தெரு சாராய கடை வச்சிருக்கிறாங்கன்னா உலகத்துல வைக்கிற எல்லா சாராய கடைக்கும் முதலாளி இந்த கென்னடி குடும்பம் தான். 20,000 கோடி ரூபா பெருசா? ஆமா, காசு பெருசு இல்ல. ஆனா 20,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு போட்டா 180 ml சொல்றாங்களே ஒரு பாட்டு. 180 ml பாட்டு 60 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா. 60 × 180 ml 20,000 கோடி கணக்கு போட்டா 14 TMC வருது. எத்தனை TMC? 14 TMC. 14 TMC. நம்ம இப்ப மேட்டூர்ல கேட்கறது 22 TMC தான். மேட்டூர்ல கேட்கறது 22 TMC. இப்படி கணக்கு போட்டோம்னா 20,000 கோடிக்கு 70 × போட்டு ஈஸி கோட் போட்டா 14 TMC. இந்த 14 TMC கொண்டு போய் வைகை ஆத்துல மதுரையில ஊத்தணும்னா சிவகங்கை ராமநாதபுரமும் 2 போகம் விளையும். 2 போகம் விளையிற தண்ணியை நம்ம என்ன செய்யறோம், அடிச்சு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கான். 20,000 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க நம்மால. மறுபடியும் காசை பேசாத. ஆமா, 20,000 கோடி ரூபாய். இப்ப யாரு சரக்கு அதிகமா விக்குது அது கொடுத்திருக்காங்க. அதனால இந்த உலகத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அடுத்தது 5வது டிஸ்னி. இந்த டிஸ்னி அப்படிங்கிறது நம்ம பாக்குறதுக்கு இது ஏதோ ஒரு கார்ட்டூன் படம் எடுக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்போங்க, வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறது. உண்மையிலேயே இந்த டிஸ்னியோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் படம் எடுக்கவே முடியாது. அதாவது என்டர்டைன்மெண்ட். இவங்க என்ன சொல்றாங்க, பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது பிரெட் அண்ட் சர்க்கஸ் கேட்டீங்கன்னா மக்களுக்கு திங்கருக்கு 4 ரொட்டி துண்டும் உட்கார்ந்து கைதிட்டி சிரிக்கிறதுக்கு சர்க்கஸும் காட்டினா போதும், இவனுங்கெல்லாம் முட்டாள்தனமா உட்கார்ந்து நம்ம சொல்றது எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த டிஸ்னியோடைய தாரக மந்திரம். டிஸ்னி யூஎஸ்ல மட்டும் இல்ல, ஈரோ டிஸ்னி, டோக்கியோ டிஸ்னி, ஹாங்காங் டிஸ்னின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் இவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா தீம் பார்க்கும் அவங்களோட தான். ஒண்டர்லா அப்படின்னு கேரளால, பெங்களூர்ல நிறைய ஊர்ல இருக்கு இல்லைங்களா, அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோடது. வீஹா லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஒண்டர்லாவா மாத்திட்டாங்க. இப்படி இனிமேல் உலகத்தில் இருக்கிற எல்லா தீம் பார்க்கையும் ஒன்னு இவங்களோடதான் இருக்கும், இல்ல கூடி சீக்கிரம் இவங்க வாங்க போறாங்கன்னு அர்த்தம். இப்ப டெல்லியில் இருக்கிற அக்ஷயாதாம் அதுவும் இவங்களோடதான், டிஸ்னியோடதான், கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. வெளியே பாக்குறதுக்கு ஏதோ ஆன்மீக ஒரு இது மாதிரி தெரியும். இந்துக்கள் எல்லாம் ஓடி போய் தாஜ்மஹாலுக்கு தான் கூட்டம் போகணுமா, நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த நாராயணசாமி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயதாம் சொல்லி டெல்லியில் பெரிய ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க.
அதோடைய ஃபுல் கண்ட்ரோல் டிஸ்னியில தான் இருக்குது. அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த இலுமினாட்டி குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிகிரி இருக்கும். டிகிரினா லெவல். அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்க 33வது டிகிரி சேர்ந்தவங்க, ஹை லெவல் இருக்கிறவங்க. ஸோ டோட்டல் வேர்ல்ட இவங்க வந்து கார்ட்டூன் அப்படிங்கிற மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் உட்காந்து இந்த சுட்டி டிவி கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா, பார்க்கறதுக்கு ஏதோ தமாசா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டிஸ்னி வேர்ல்டு அப்படிங்கிற புளோரிடாவில் இருக்கிற அந்த டிஸ்னி வேர்ல்டுல உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய மனோதத்துவ நிபுணர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு கார்ட்டூன் வந்து சாதாரணமா இந்த காமெடிக்காகவோ தமாசுக்காகவோ எடுக்கலீங்க, அது வந்து வரப்போற குழந்தைகள் இனி எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறத சப்கான்சியஸ் மைண்ட்ல இப்பவே ஆள் மனதுல பல பதிவுகளை ஏற்படுத்துறாங்க. எந்தெந்த குழந்தையெல்லாம் கார்ட்டூன் சேனல் பார்க்குதோ இவங்கெல்லாம் ஃபியூச்சர்ல இலுமினாட்டி குடும்பத்திற்கு அடிமை. இவங்க ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. யாருக்கு கண்ணு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க தெரியும், யாருக்கு காது இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பேசுறது கேட்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ல பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பின்னால எப்படி வரணும் எப்படி வரக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லா கார்ட்டூன் சேனல்ல பாத்தீங்கன்னா சண்டை போடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 725 கோடி இருக்கிற இந்த பொதுமக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 725 கோடி வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலையாமா. ஆல்மோஸ்ட் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க யாருக்குமே தெரியாம. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் பார்த்தா அவங்களுக்கு கோவம் வருதாம். அதனால உடனடியா 300 கோடி மக்களா பாதிக்கு பாதி குறைக்கிறதா முதல் திட்டம். அப்ப எந்தெந்த குழந்தைகள் நிறைய கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்குதோ இதுகிட்ட துப்பாக்கி எல்லாம் சப்ளை பண்ண போறாங்க கூடிய சீக்கிரத்துல லீகலா. அப்ப ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சுட்டு செத்து போக வேண்டியதுதான். இப்படி பொதுமக்களை குறைக்கிறதுக்காக, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கு தப்பான விஷயங்களை காட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எப்ப வந்து டிவியில உட்கார்ந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குதோ அந்த குழந்தைகள் அத்தனையும் இலுமினாட்டி குடும்பத்துக்கு அடிமையாக போகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த புளோரிடாவில் இருக்கிற அந்த டிஸ்னி வேர்ல்டுல அண்டர் கிரவுண்ட்ல பெரிய சிட்டியே இருக்குது. அது ஒரு ரகசியமான சிட்டி. அதுக்குள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து வெறும் அந்த கார்ட்டூன் சம்பந்தமா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கள் அங்க கொண்டே வச்சுக்கிட்டு உலகத்தை ஏமாத்துறதுக்கான பல மருந்து கண்டுபிடிக்கிறது, அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல உள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த டிஸ்னில இருந்து வாட்டர் ஹோரான்னு ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப ரெண்டுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். அந்த இங்கிருந்து அங்க வரைக்கும் போற வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல உலகத்திலேயே மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி வந்து டிஸ்னில தான் இருக்குது. இதுக்குள்ளதான் மொத்த இலுமினாட்டிகள் கூட்டம் நடக்கிறது, ஆராய்ச்சி பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிருந்து பார்க்கும்போது அது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும். ஆனா மொத்த ஊரை ஏமாத்துற கும்பல் எல்லாமே சந்திக்கிறது அங்கதான். ரிசர்ச் சென்டர் அங்கதான் வச்சிருக்காங்க. அந்த டிஸ்னி வேர்ல்டுல டெம்பிள் ஆஃப் ஃபோர்பிடன் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க. பாருங்க, அமெரிக்க டாலர்ல ஒரு பிரமிடு போட்டிருக்கும். அந்த பிரமிடுடைய டாப்ல ஒரே ஒரு கண் இருக்கும். அந்த கண் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஆல் சீயிங் ஐன்னு பேரு. இதுதான் இந்த இலுமினாட்டியுடைய சிம்பிள். அந்த சிம்பிளை வச்சு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள ஒரு கோயிலே கட்டியிருக்கிறாங்க. நான் தான் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க, ஆனா யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதா இவங்களுடைய தில்லு. எல்லா உலகத்துல படம், இந்த படமெல்லாம் பாருங்க, ஹாலிவுட் படமெல்லாம் பாருங்க, எல்லா படமும் பாருங்க நாடு அழியிற மாதிரி, தண்ணி வீட்டு ஊருக்குள்ள போற மாதிரி, துப்பாக்கி இருந்து சுட்டுக்கிற மாதிரின்னு ஹாலிவுட் படம் எல்லாமே இந்த டிஸ்னி தான் முடிவு பண்ணுவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா அந்த நடிகர் சங்கம், பிலிம் சென்சார் எல்லாமே இவன் கண்ட்ரோல் இருக்குங்க. இவன் சொன்னா மட்டும்தான், இவன் தான் ரூல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற பிலிம் சென்சார் இவன் கண்ட்ரோல் இருக்கு. இவன் எந்த விஷயம் வந்து படத்துல காட்டணும், எது காட்டக்கூடாது அப்படிங்கறத இவங்க முடிவு பண்றாங்க. சோ எல்லா ஹாலிவுட் பிலிம்ல இருந்து, பாலிவுட் பிலிம்ல இருந்து, கோலிவுட் பிலிம்ல இருந்து, கார்ட்டூன் சேனல்ல இருந்து, என்டர்டைன்மெண்ட், டோட்டல் உலகத்தில் இருக்கிற எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இந்த டிஸ்னியோட கண்ட்ரோல் இருக்குது. இந்த டிஸ்னியோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் படம் எடுக்க முடியாது, நாடகம் எடுக்க முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு கட்ட முடியாது. சோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற டோட்டல் செக்டாரை இந்த இலுமினாட்டிகள் டிஸ்னி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா ஃபீல்டையும் இவங்க பிடிச்சிருக்கிறதுனாலதான் இவங்களால நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுடைய சிஎம் யாரு, பிஎம் யாரு, இந்தியாவோட பிஎம் யாருங்கிறதெல்லாம் இவங்க முடிவு பண்ண முடியுது. அது எப்படி பண்றாங்கிறத நாம பார்க்கலாம். இலுமினாட்டி ஃபேமிலியில இப்ப நாம 6வதா பார்க்க போறது ஜான் ஜேக்கப் அஸ்டர். இவன் வந்து ஆரம்பத்துல
கம்பளி, கள்ளக்கடத்தல், இதனோட முழு நேர வேலை. ஆக்சுவலா இவன் வந்து பூர்வீகம் ஜெர்மனி, இவன் ஜூஸ். இவன் ஆரம்பத்தில் கம்பளி வித்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் கள்ளக்கடத்தல் ஆரம்பிச்சான். நியூயார்க் சிட்டியில நம்பர் 1 பணக்காரன். சொல்ல போனா நியூயார்க் சிட்டி இவனோட தான். இவனோட வேலையே ரியல் எஸ்டேட். எப்படின்னா ஒரு ஊருக்குள்ள போறது, ஏன்னா இவங்க தான் எல்லா டிவி, பேங்க்கு, அரசியல்வாதிகள் எல்லாருமே இவங்க கையில் இருக்கிறதுனால ஒரு ஊரை வந்து கொலாப்ஸ் பண்றதும் தூக்குறது இவங்க கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊர்ல வந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வருது, இந்த ஊர் டெவலப் ஆகுதுன்னு சொல்லி இவங்களே ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணி நல்ல கொள்ள ரேட்டுக்கு வித்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஏதாவது பாம்பு வைக்கிறது இல்ல வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட், அதாவது பில்டிங் இடத்தோட வேல்யூ எல்லாம், பில்டிங்கோட வேல்யூ எல்லாம் தர ரேட்டுக்கு ரொம்ப கம்மி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இடத்தையே இவங்க வாங்கி இப்படி மேலே ஏறும்போது விற்கிறது, கீழே வரும்போது வாங்குறதுன்னு இடத்துடைய மதிப்பை இவங்க தான் முடிவு பண்றாங்க. இவனுக்கு பேரு ஜான் ஜேக்கப் ஆஸ்டர்னு பேரு. இவன் வந்து ஆரம்பத்துல ஃப்ரீ மேசனரி அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். அந்த இயக்கத்துல ஒரு மெம்பரா சேர்ந்து 3 வருஷத்துல மாஸ்டர் ஆயிட்டான். இவன் தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பழங்குடியினர், செவிந்தியர்கள், இவங்களுடைய மொத்த பிசினஸையும் தரமட்டமாக்கி மொத்த பிசினஸையும் இவன் புடுங்கினது இந்த ஆஸ்டர். 1950 ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சான். இந்த ரவுண்ட் டேபிள்னா என்ன, இதுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத நாம் அப்புறமா பார்க்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட்னா இடம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, கம்மியாகிறது, பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற இப்ப நிலைமையில இவனோட அனுமதி இல்லாம யாருமே ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற வேலையை பண்ண முடியாது. கம்ப்ளீட் வேர்ல்டு ஃபுல்லா இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்து நம்ம பார்க்க போறது 7வது ஆள். இவன் ருஷைல்னு பேரு. இவன் வந்து ஃபீல்ட்பெர்க் அப்படிங்கிற ஊர்ல ஆரம்பிச்ச இவன் வேலைய. இவனுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு சுடுகாடு சொந்தமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா, இவன் ஒரு பில்லி சூன்யம் வைக்கிறவன். இவனை நம்பிதான் மொத்த இலுமினாட்டி குடும்பம் இருக்குது. இவனுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. இவன் நினைச்சான்னா பில்லி சூன்யம் வச்சான்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இவன் இந்த தந்திரம், இந்திரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தைகளை எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தவன். இவங்கிட்ட தான் எல்லாருமே வந்து நம்ம எப்படி நம்ம ஊர் மினிஸ்டர், எம்எல்ஏ எல்லாம் லோக்கல் இருக்கிற சாமியார்ட்ட போய் ஐடியா கேட்பாங்க, அந்த மாதிரி இந்த மொத்த இலுமினாட்டி குடும்பத்துல ருஷைல் அப்படிங்கிற கண்ட்ரோல்ல தான் பல பில்லி சூன்யங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா கல்லறையில தான் உட்கார்ந்து செய்வாங்க, நரபலி எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. இவங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. நரபலி கொடுக்கறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மண்டை ஓடு, அப்புறம் இடது கை, இது ரெண்டையும் வச்சுதான் இவன் வந்து மந்திரங்கள்லாம் பண்ணுவான். உலக அரசியல் என்ற தலைப்பில் பீஸ் ஓ மாஸ்டர் ஆகிய நான் பேசிய பேச்சு மொத்தம் 6 மணி நேரம். இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது 2ஆம் பகுதி. மொத்தம் 6 பகுதி, ஒவ்வொரு பகுதியும் சுமார் 1 மணி நேரம் இருக்கும். மேலும் விவரங்களுக்கு pisomaster@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். 3வது ஆளு அரிஸ்டாட்டில் ஒனாசிஸ், ONASIS. இதை ஒனாசிஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்லை ஓசிஸ்ன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இவன் வந்து துருக்கியை சேர்ந்தவன். இவன் ஆரம்பத்தில் வந்து சிகரெட் சேல்ஸ் முதல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் வச்சு, இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா போதைப் பொருளும் இப்ப இவனுக்கு தான் சொந்தம். இவனுக்குன்னா இவனோட வாரிசுகளுக்கு சொந்தம். இந்தியாவில் விற்கிற எல்லா சிகரெட்டும் கம்பெனி பேர்னா கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம் ITC, இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியன் டொபாக்கோ கம்பெனிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி இல்லை, அது இந்த இலுமினாட்டிக்கு சொந்தமானது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒனாசிஸ் இவனோட பேரில் தான் அதிக ஷேர் இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்தியாவில் ஒரு கம்பெனி இருந்து அது இந்துஸ்தான் அப்படின்னு பேர் இருந்தா அதுக்காகவெல்லாம் அது இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இவங்க எப்பவுமே அந்தந்த நாட்டில் பேர் வைக்கும்போது அந்தந்த ஊர் பேர் தான் வைப்பாங்க. ஆனா எல்லாமே இலுமினாட்டி குடும்பத்துக்கு சேர்ந்தது.
உலகத்தில் இருக்கிற எல்லா போதை மருந்து சப்ளை பண்றது, கஞ்சா, அபின், இன்ஜெக்ஷன், சாராயம், பிராந்தி, விஸ்கி, சிகரெட்டு எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது தான். அடுத்தது கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாமே இவங்களுக்கு சொந்தமானது. ரியல் எஸ்டேட், ஏர்லைன்ஸ், கப்பல், டிரான்ஸ்போர்ட்டும் போதைப் பொருளும் இவன் ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்வேஸ்க்கும் ஷேர் இவங்க கையில் தான் இருக்கும். இவன் சொன்னாதான் அந்த ஃப்ளைட் வாங்குறது விற்கிறது எல்லாமே இவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த குரூப்ல ஜான் எஃப் கென்னடின்னு ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அந்த ஒரு மனுஷன் தாங்க இந்த இலுமினாட்டி குடும்பம் செய்யற தப்பெல்லாம் பார்த்து இல்ல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு அவருடைய மனைவி ஜாக்லின் கென்னடி அப்படிங்கிறவரை இந்த ஓசிஸ்கிறவரை இவன் கல்யாணம் பண்ணிட்டான். முப்பத்தஞ்சாவது அமெரிக்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடியை கொன்னதும் இவங்க தான். அவங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணது இவங்க தான். அந்த ஜாக்லினுக்கு ஓசிஸ் இறந்ததுக்கு அப்புறமா $26 மில்லியன் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கணும்னு இவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த ஜாக்லின் இருக்கிற வரைக்கும் $1,50,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும்னு செட்டில்மெண்ட் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மனுஷன் 69வது வயசுல 1975 இறந்துட்டான். இப்போ அவனோட வாரிசுகள் கிட்ட தான் உலகத்தில் இருக்கிற எல்லா போதை மருந்துகளும் எல்லா டிரான்ஸ்போர்ட் கம்பெனியான ஷேர்ஸ் எல்லாம் இவங்கிட்ட தான் இருக்குது. இவனோட அனுமதி இல்லாம உலகத்துல யாரும் போதைப் பொருள் விற்கவே முடியாது. யாரும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா எந்த ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கவே முடியாது. அடுத்து 4வதா நம்ம பார்க்க போறது சைனாவை சேர்ந்த லீ குடும்பம். இது இலுமினாட்டி குடும்பத்துல இது 4வது இடத்துல இருக்கிறாங்க. லீ அப்படிங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இது ஒரு குடும்பத்துடைய பேரு. சைனால நிறைய லீ குடும்பம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு 3 லீ பத்தி பார்க்க போறோம். அதுல லீ கா ஷிங்கா அப்படிங்கிறவன் தான் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட். இவன் தான் ஹாங்காங் அப்படிங்கிற சிட்டியை உருவாக்குனது இவன் தான். அடுத்து இன்னொருத்தன் லீ பெங்னு பேரு. இவன் சைனா மொத்தமா அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். லீ கா ஷிங்கா ஹாங்காங் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான். லீ பெங்க் சைனாவை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறான். லீ குவான் யூ அப்படிங்கிறவன் சிங்கப்பூரை கண்ட்ரோல் வச்சிருக்கிறான். இப்படி இந்த 3 லீயும் சேர்ந்துதான் டோட்டல் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல லீ கா ஷிங்கா தான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல். மற்ற இந்த லீ பெங்கோ லீ குவான் யூ அவனுக்கு கீழே வேலை செய்யறவங்க பினாமி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லீ அப்படின்னாவே ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் மற்றும் உலகம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற ஒரு மனுஷனா நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். இவங்க என்ன இதுல ஸ்பெஷலிஸ்ட் கேட்டீங்கன்னா மாஃபியா கேங்ல ஸ்பெஷலிஸ்ட். இவங்க ஒரு மாஃபியா கேங் வச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரையாட்ஸ் பேரு, TRIADS. உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்குக்கும் தலைவர் இவர் தான். ஏன்னா சைனீஸ்னா நமக்கே தெரியும், படங்களை பார்த்தா பார்த்தால மாஃபியா கேங் அடிதடி குத்து வெட்டு கொள்ள அப்படின்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்குடைய ஹெட் இந்த லீ குடும்பம், லீ கா ஷிங்கா தான் ஹெட். இவனோட அனுமதி இல்லாம உலகத்துல யாருமே மாஃபியா கேங் வைக்க முடியாது. இந்த தாவூத் இப்ராஹிம், அருண் காவ்லி, அப்புறம் இந்த வரதா பாய், பின் லேடன், சதாம் ஹுசேன், அல் கொய்தா, இது மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லைங்களா. டிவி பேப்பர்ல எல்லாம் பார்ப்பீங்க, நக்சலைட் அவங்க இவங்க தீவிரவாதின்னு. இவங்கெல்லாம் இந்த ட்ரையாட்ஸ்க்கு முன்னால இவங்கெல்லாம் கொசு. இந்த ட்ரையாட்ஸ் உடைய இந்த லீ குடும்பத்தோட அனுமதி இல்லாம உலகத்துல ஒருத்தர் கூட மாஃபியா கேங் ரவுடித்தனம் பண்ணவே முடியாது. ஏன்னா மொத்த கண்ட்ரோலும் அவங்க தான் வச்சிருக்காங்க. கிட்னாப் பண்றது, ஆயுதங்கள் சப்ளை பண்றது, அதுவும் இல்லாமல் காஸ்மெட்டிக் பெண்கள் அழகு சாதன பொருள்கள் சப்ளை பண்றது, அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், இத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது லீ குடும்பம். இவங்க இந்த டோட்டல் வேர்ல்ட மாஃபியா கேங் அப்படிங்கிற முறையில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இலுமினாட்டிகள்லாம் சேர்ந்து எப்போ எந்த ஊர்ல பாம்பு வைக்கணும், எந்த ஊர்ல யாரை கடத்தணும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்போ இவங்க செஞ்சு கொடுப்பாங்க.
அநேகமாக இந்த மலேசியா ஃப்ளைட்டை வந்து கடத்தினது இவங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாம் யோசிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அனுமதி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி ட்ரையாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டொபிசம், புத்திசம், கன்ஃபியூசிசம், இந்த 3 மதம் சம்பந்தப்பட்ட இதுல இருந்து பழக்க வழக்கங்களை எடுத்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதுசா அது ஒரு மதமாவே மாத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் ட்ரையாட்ஸ் பேர் வச்சிருக்காங்க. அது ஒரு மதம், பட் அவங்க 100% மாஃபியா கேங் தான் அந்த மதம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 8 மணி நேரம் அது சேரணும்னா 8 மணி நேரம் சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணணும், நரபலி எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க வந்து வித்தியாசமா கை குளிக்குவாங்க, அது ரகசியமா வச்சிருப்பாங்க. அடிக்கடி இந்த கை குலுக்கிறத மாத்துவாங்க. ரத்தத்துல வந்து பொட்டு வச்சுக்குவாங்க, ரத்த படையல் வைப்பாங்க. இப்படி ரத்தத்தை கையில வச்சுக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்குவாங்க. இப்படி நிறைய இவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கும் அந்த சர்ச் ஆஃப் சாத்தானுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சர்ச் ஆஃப் சாத்தான்ங்கிறது இந்த மற்ற 12 குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சர்ச் ஆஃப் சாத்தான வழிபடுறவங்க. ஆனா இவங்க இந்த லீ குடும்பம் மட்டும் தனியா இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்காங்க. அது பிரகாரம் தான் இவங்க சாமி கும்பிட்டு கடவுள் கும்பிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சாதாரண அந்த சைனீஸ் கும்பிடுற புத்தர் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா இவங்க மாஃபியா கேங்குடைய ஒரு மதம். இவங்க முதல்ல சைனால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலிபோர்னியாவுக்கு போனாங்க. அப்புறம் நியூயார்க் வரைக்கும் அந்த அவங்களுடைய அந்த மாஃபியா கேங்கை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் மலேசியால மாஃபியா பண்றதே இவங்க தான். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதை விட இந்த பிரிட்டிஷ் போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே இவங்க தான் பாத்துக்கங்களேன். அதனாலதான் பிரிட்டிஷ் வந்து இவங்களை வந்து 4வது இலுமினாட்டியா செலக்ட் பண்ணிருக்குது. ஸோ இந்த ட்ரைப்ஸ் உடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு மாஃபியா கேங்கும் மாஃபியா ஆக்ஷனும் கிட்னாப்பும் ஒரு ஆயுதமும் விற்க முடியாது. அதே மாதிரி ஆல்டர்னேட் மெடிசனும் காஸ்மெட்டிக் பொருளும் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இவங்க டோட்டலா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹார்பரும் பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதனாலதான் சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நாடா இருந்தாலும் அத்தனை கப்பல் வந்து சிங்கப்பூர் நடக்கிற பிசினஸ் மாதிரி உலகத்துல எந்த ஒரு நாட்டையும் நடக்காது. ஏன்னா டோட்டல் ஹார்பர் இவங்க கண்ட்ரோல். இவங்க அனுமதி இல்லாம ஹார்பர்ல யாரும் கப்பல் நிறுத்த முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் ஹட்சன் அப்படிங்கிற செல்போன் வந்து அந்த கம்பெனிக்கு இவங்க தான் முதலாளி. உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஜாமான்களும் இவங்களோட கம்பெனியோட அனுமதி இல்லாம விற்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கனடியன் இம்பீரியல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொந்தமானது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மாஃபியா கேங்கும் நாம நினைக்கிற மாதிரி குட்டி குட்டியா அங்கங்க யாரெல்லாம் பண்ணலீங்க. இவங்களோட அனுமதி இல்லாம உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. சோ உலகத்தை வந்து மாஃபியா கேங்க வந்து லீ குடும்பத்துக்கு இதுக்காகவே கல்லறை வச்சிருந்தான். அப்பதான் வந்து நரபலி கொடுத்தோன்னா ஏற்கனவே புதைச்ச இடத்துல இந்த புதுசா நரபலி கொடுத்தவங்களையும் புதைக்கிறதுக்காக சொந்தமா கல்லறையா வச்சிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிணங்களோட இடது கை எலும்பு எடுத்துட்டு வந்து அதுல மெழுகுவர்த்தி பத்த வச்சு அதை வச்சு நிறைய மந்திரமெல்லாம் பண்ணுவான். இவன் தான் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பிஎஃப், இஎஸ்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற இந்த இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிஎஃப், இஎஸ்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இவன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் பினான்சியல் கவுன்சிலிங் கொடுக்குற ஆளு. இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த கம்பெனி யாரும் வைக்க முடியாது, எந்த கம்பெனியும் நடத்த முடியாது. இவன் என்ன பண்ணுவா, பெரிய பெரிய கம்பெனிகளை ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை 50 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி நல்லா டெவலப் பண்ணி மேலே கொண்டு வந்தோம்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இவனுக்கு அரசியல் செல்வாக்கு பண பலத்தை பயன்படுத்தி அந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இவனே வந்து பினான்சியல் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேர்ல வந்து மொத்தமா ஒரு ரேட் பேசி இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருங்க உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி மெதுவா உள்ள வந்து மொத்த விஷயத்தையும் கறந்துட்டு கவுன்சிலிங் அப்படிங்கிற பேர்ல மொத்த கம்பெனி எழுதி வாங்கிடுவாங்க. இப்படி இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் எல்லா கம்பெனியும் எழுதி வாங்கியிருக்காங்க. நான் லிஸ்ட் சொல்லணும்னா ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ரீசெண்டா இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் அந்த மாதிரி பிடிங்கிருக்காங்க. டாடா கம்பெனி கூட அந்த மாதிரி தான் பிடிங்கிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டாடா அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனியா இருந்துச்சு, ஆனா இப்ப கிடையாது. நம்ம பார்த்துருப்போம் கொஞ்ச நாள் முன்னால டாடா நானோ கார் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகள் அதிகாரிகள்லாம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஆனா எத்தனையோ வெளிநாட்டு கார் கம்பெனிகள் நம்ம ஊர்ல வந்து சத்தமே இல்லாம பெரிய பெரிய கார் கம்பெனிகள் அவன் பாட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பானாமா. நம்ம நாட்டை சேர்ந்த டாடா அப்படிங்கிற கம்பெனிக்கார கார் தொழிற்சாலை வச்சா மட்டும் எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க.
இவன் தான் அதெல்லாம் பண்ணது. அதை செஞ்சு அந்த கார் கம்பெனியே இப்போ அவங்க பிடுங்கிட்டாங்க. அதே மாதிரி பல விஷயம். ரீசெண்டாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து பாம்பேக்குள்ளே பூந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் சுட்டாங்க. சோலா ஹோட்டலில் போய் சுட்டாங்க. ஏன்னா அந்த சோலா ஹோட்டல் அப்படிங்கிறது இந்த டாடா குரூப் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி டாடா இண்டிகாம் அப்படின்னு ஒரு செல்ஃபோன் கம்பெனி இருந்துச்சு. இப்போ வந்து அது டாடா டொகாமா அப்படின்னு மாறிடுச்சு. இண்டிகாம் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, டொகாமா அப்படிங்கிறது வெளிநாட்டு கம்பெனி. ஏன்னா டொகாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இலுமினாட்டி கம்பெனி. இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பெரிய பெரிய யோசிச்சு பாருங்க, டாட்டாவையே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கம்பெனியே பிடுங்குறானுங்கன்னா மற்ற சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் யோசிச்சு பாருங்க, சாதாரண பிடிங்கிடுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஃப்ரூட்டி பற்றி எல்லா டிவிலையும் தப்பு தப்பாக பேசுனாங்க இல்லைங்களா, அதுவும் இவங்க தான். ஏன்னா ஃப்ரூட்டி அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனி, அதோட இந்தியன் முதலாளி. அவங்கள்ட்ட போய் மரியாதையாக கேட்பாங்க, கம்பெனி எழுதி கொடுன்னு. நம்மளால் கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் இவனுங்கெல்லாம் உள்ள போகுது. இப்போ அந்த கம்பெனியை மொத்தமாக விலைக்கு வாங்கி ஒன்று பேரை மாற்றி இவனுங்க நடத்துவானுங்க, இல்லை இவனுங்களே அந்த பேர் நடத்துவானுங்க, இல்லைன்னா அந்த கம்பெனி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஃப்ரூட்டி விற்கிற இடத்துல கொக்கோ கோலா ஃபேண்டாலாம் விற்றுச்சுன்னா இவங்களுக்கு லாபம் தானே. இப்படி நிறைய கம்பெனிகளை இவங்க முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலையே கம்பெனிகளை கையகப்படுத்துறது தான் முழு நேர வேலை. அதை செய்கிற பேர் தான் ருசைல் அப்படின்னு பேர், RUSSELL அப்படின்னு பேர். இவன் நாம் வந்து 7வது ஆளாக நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது 8வது ஆள் வந்து காலின்ஸ், COLLINS. இவனும் இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பண்ணுற மிகப்பெரிய ஆள். இது ருசைலை விட பெரிய ஆள். இவன் தான் இலுமினாட்டியுடைய பூசாரின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து என்ன பண்ணா, இவனோட இந்த காலின்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து உலகத்துக்கெல்லாம் இவன் பூசாரி மந்திர தந்திரம் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இது பல பேர்த்துக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய குடும்ப நேமை வந்து டோட்ஸ் அப்படின்னு TODDS அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலுமினாட்டி குடும்பம் ஒருவேளை பொதுமக்கள் அத்தனை பேர்த்துக்கும் தன்னுடைய குடும்பத்தோட பேர் இவங்களே தெரிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு பேரை மாற்றிடுவாங்க, ஊரை மாற்றிடுவாங்க, ஆளை மாற்றிடுவாங்க. இவங்களுக்கு என்னென்னா, இவங்களை பற்றி யாருமே தெரிஞ்சிக்கூடாது, ரகசியமாக வாழணும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இவனோட முக்கியமான நோக்கம். அதனால் அடிக்கடி இவங்க பேர் மாற்றுவாங்க. தேவைப்பட்டால் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் வேற ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் பிறந்த மாதிரி கணக்கு காமிச்சிட்டு உலக மக்களுக்கு பார்க்கும்போது அந்த குடும்பத்திலேயே வளர்ந்து வர மாதிரி அந்த குடும்பத்தோட பேரே வச்சுருப்பாங்க, கண்டே பிடிக்காத அளவுக்கு. இப்படி ரகசியமாக வாழ்கிற ஒரு சாத்தான்கள் இவங்கெல்லாம். இந்த மடிசன் அப்படிங்கிறவர், அப்புறம் லிங்கன், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உலகத்தில் ஃபேமஸான ஆளுங்க. இவங்கெல்லாம் இந்த காலின்ஸ் குடும்பத்தில் தான் பொண்ணு எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டா இந்த காலின்ஸ் வந்து இவர் மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக இவங்கெல்லாம் பொண்ணு எடுத்துருக்குறாங்க. 1955 ஏற்கனவே இவங்கெல்லாம் இந்த மந்திர தந்திரம் பண்ணுறவங்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை ஏதோ ஒரு நாட்டில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து மந்திரமெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து 1955 இந்த காலின்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 55 வயசு லேடி தான் அந்த தலைமையேற்று லீடராக இருந்து இந்த சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற இந்த இலுமினாட்டி குரூப்பில் சேர்ற ஒரு 13 பேர்த்துக்கு அவங்க ஞானஸ்தானம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போது நரபலியெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரத்த படையெல்லாம் போட்டிருக்காங்க, ஊசி வச்சு கையில் குத்தி அதில் பொட்டு வச்சுக்குவாங்க. இப்படி இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது. அது 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் பண்ணுவாங்க. இது சம்பந்தமாக அந்த விஷயங்கள் கூட சிலதெல்லாம் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லை. ஏதோ 1-2 கொஞ்சமாக அந்த யூடியூப்பில் கூட நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும். எப்பாவது யாராவது லீக் பண்ணியிருக்கலாம். இந்த காலின்ஸ் இப்போ உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நியூஸ் இவன் கண்ட்ரோல் இருக்கு. இவனோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு நியூஸையும் எந்த ஒரு டிவியும் எந்த ஒரு பேப்பரும் கொடுக்க முடியாது. டோட்டல் நியூஸ் அண்டர் காலின்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் நிறைய கப்பல்கள் இவன் கண்ட்ரோலில் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க், இந்த 4 விஷயம்தான் நியூஸ், கப்பல், இன்சூரன்ஸ், பேங்க். இது 4லையும் நிறைய உலகம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனோட அனுமதி இல்லாமல் யாருமே நியூஸ் கொடுக்க முடியாது. இது வந்து 8வது ஆளை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம். அடுத்தது 9வது ஆள் வந்து வாண்டயான், VANDUYN, வாண்டயான்னு பேர். இவன் வந்து டச்சுக்காரன். 1626 டச்சில் இருந்து
இவங்க என்ன பண்ணாங்க, டச்ல வந்து ஒரு மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு தீவை வந்து $24 வாங்கியிருக்காங்க. பாருங்க, $24 தான். அந்த தீவுல தான் ஆரம்பிச்சிருக்கிறான் இவனோட மொத்த பிசினஸையும். அதுக்கப்புறமா அந்த தீவுல இருந்து ஒரு 3 தலைமுறையா அங்க வாழ்ந்து உலகத்தில் இருக்கிற மொத்த பிசினஸையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பிடிச்சு அதுக்கப்புறம் 3வது தலைமுறையில இவங்க நியூயார்க்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிறது நியூயார்க், ஆனா உலகம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 4 கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேரு கியூன்ஸ், கிங்ஸ், டச், சோமர்செட், மோரிஸ், இப்படி ஒரு 4-5 கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனிகள் தான் இப்ப உலகம் ஃபுல்லா இருக்கிற பல கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங்க வச்சிருக்குது. இந்த வாண்டியான் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன். இவன் கண்ட்ரோல்ல வேர்ல்ட்ல பல கம்பெனிகள் இருக்குது. இவன் வந்து நம்ம இலுமினாட்டியில வந்து நம்ம 9வது ஆளா நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து இலுமினாட்டி ஃபேமிலியில 10வது ஆள் பண்டி, BUNTY, பண்டின் பேரு. இவங்க உருவான காலம் 1635ல இந்த குடும்பம் உருவாகி இப்போ அதோடைய வாரிசுகள் தான் உலகத்துல பல வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வந்து 1635ல தான் இந்த பண்டியோட ஃபேமிலி வந்து முதல் அமெரிக்காக்குள்ள போந்தாங்க. இவங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்த செவ்விந்தர்கள்ல நிறைய பேர் இந்த மாந்திரீகம் பண்றவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த மாந்திரீகம் பண்ற குடும்பத்துல போய் மெதுவா உள்ள போந்து அவங்க பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணி அங்க இருக்கிற செவ்விந்தியில் இருக்கிற எல்லா மாந்திரிகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு மொத்தமா கத்துக்கிட்டு அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேத்தையும் கொலை பண்ணிட்டு கடைசியா அந்த கல்யாணம் பண்ண பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இப்போ செவ்விந்திற்கு தெரிஞ்ச எல்லா மாந்திரிகமும் இந்த பண்டி அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பில்லி சூனியம், மந்திரம், மாயாஜாலம், வித்த, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது வந்து சாத்தானோடது, இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பா பொதுவா மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, இந்த மந்திர தந்திரம் எல்லாம் இந்துக்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா கிறிஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சிலேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி மந்திர தந்திரம் பண்றவங்க எல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்துவ மத ஆலயங்கள்ல இந்துக்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஆனா ஒரு காமெடி என்னன்னா, இந்துக்கள் இருந்த எல்லா மந்திரங்களையும் கத்துக்கிட்டு இது சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிற இந்த இலுமினாட்டி ஃபேமிலி தான் அதை பண்ணிட்டு இருக்கு. எந்த கம்பெனி அதிகமா விற்கிறது, எந்த மந்திரியோட கம்பெனி சரக்கு எடுத்துக்கிறது, அதான் பெரிய பிரச்சனை. போட்டியா நடக்குது தமிழ்நாட்டுல. ஆமா, கிட்டத்தட்ட எல்லா மந்திரியும் திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அதிகமா சாராய தொழிற்சாலையும் பள்ளிக்கூடம் தான் நிறைய திறந்திருக்காங்க. அது நல்ல வித்தியாசம். ஆமா, ஒரு காலத்துல அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தும். ஆமா, சாராய கடையை சந்து புந்துல தனியார் நடத்துவான், தேடி போய் குடிச்சிட்டு வேலிக்கிருவத்தூர்லயே குடிச்சிட்டு திரிவேன். ஆமா, இப்போ அரசாங்கம் சாராய கடை நடத்துது, பள்ளிக்கூடத்தை சந்து புந்துல தனியார் நடத்துறான். பள்ளிக்கூடம் நடத்துறவங்க யாரு? முன்னாள் சாராயத்தம் பூரா இப்ப காலேஜ் பள்ளிக்கூடம் நடத்துறான். சாராயத்தையும் பூரா காலேஜ் நடத்துறான். ஓஹோ, அதுல போய் நம்ம பிள்ளைய படிச்சுட்டு அரசாங்கத்துல வேலை கேட்டா சாராய கடையில வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க தான் சாராயத்தை லீகல் பண்ணாங்க. அடுத்தது இப்போ கூடி சீக்கிரமா கஞ்சா அப்படின்னு போதைப் பொருள் எல்லாம் சட்டப்படி விற்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கால ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, கூடி சீக்கிரம் எல்லா நாட்டுக்கும் வந்துடும். அந்த பெருமை கென்னடி குடும்பத்துக்கு தான் சேரும். இவங்களோட 3வது தொழில் என்னன்னா, இந்த நடிகைகள், அதாவது ஆண்டான் லெவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இவன் தான் வந்து இந்த இலுமினாட்டி குடும்பத்துக்கெல்லாம் அந்த சர்ச் ஆஃப் சாத்தான்னு சொல்றாங்க இல்லைங்களா, மாசானிக் டெம்பிள், அதுக்கு தலைவன் வந்தான். இவனும் இந்த கென்னடியும் தான் இந்த மாடல் விஷயத்துல, அதாவது பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக். மர்லின் மன்ரோ, ஜான் மேன்ஸ்ஃபீல்ட், சாசா கோபர், இப்படி அந்த காலத்துல இருந்து ரொம்ப ஃபேமஸான நடிகைகள்லாம் இவங்க தான் முதல்ல இருந்தே. இவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்றதே இவங்க தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அந்த குடும்பத்திற்கு அத்தனை பேத்துக்கும் அந்த நடிகை தான் இவங்களுக்கு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க தான் உருவாக்குறது. இப்ப கூட ஐஸ்வர்யா ராயில் இருந்து எல்லாத்தையும் இந்த குடும்பம் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு உலக அழகி பட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க. முதல்லயே உலக அழகி போயிட்டு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போட்டுருவாங்க. இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க சொல்ற படத்துல தான் நடிக்கணும், அவங்க சொல்ற அந்த விளம்பரத்துல நடிக்கணும்னு சொல்லி முதல்ல அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான்
இந்த குடும்பத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டா மட்டும்தான் உலக அழகி பட்டம், இந்த யுனிவர்சல் அழகி, இந்த மாதிரி நிறைய அழகி பட்டம்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதான் இவங்க தான். ஒரு படத்துல ஹாலிவுட் படத்துல நடிகை ஆகணும், பாலிவுட் படத்துல நடிகை ஆகணும், அதெல்லாம் வந்து டோட்டல் கண்ட்ரோல் தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு நடிகனும் நடிகரெல்லாம் சாதாரணமா எல்லாம் நடிக்கலாம் முடியாது. எல்லாமே கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் போட்டு நடிப்பாங்க. ஆரம்பத்திலேயே எல்லாம் கையெழுத்து வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஒருத்தரை டெவலப் பண்ணுவாங்க. இப்படி உலகத்தில் இருக்கிற ஹாலிவுட் நடிகைகள் எல்லாத்தையும் டோட்டல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது உலக அழகி எல்லாத்தையும். ஹாலிவுட் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா அழகிகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது இந்த கென்னடி குடும்பம். இவங்களுக்கு 3 தொழில்: சாராயம், ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் அழகிகள். இந்த 3 தொழிலையும் ரொம்ப சிறப்பா இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு படத்திலையும் எந்த ஒரு இடத்துலயும் போய் நடிச்சு வியாபாரம் பண்ணி பணம் எல்லாம் சேர்க்க முடியாது. எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிற இந்த 35வது அமெரிக்க ஜனாதிபதிய ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரியுங்களா? அந்த கதையை கேளுங்க. இவங்க 13 பேரும் சேர்ந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு புத்தி வந்து பொதுமக்களை ஏமாத்தக்கூடாது அப்படின்னு வாயை திறந்து வெளியே பேசி மனசு மாறிடுச்சுன்னா மரியாதையா பேசி பார்ப்பாங்க, இல்ல மறுபடியும் பேசி பார்ப்பாங்க. ஒத்து வரலையா, இலுமினாட்டி குடும்பமா இருந்தாலும் இவங்க கொலை பண்ணிடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு யோசிச்சு பாருங்க. ஜான் எஃப் கென்னடியை நடு ரோட்ல வச்சு கார்ல வச்சு சுட்டு அத 10 மணி 10 நிமிஷத்துல சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ உலகத்துல எந்த ஒரு வாட்சையும் பாருங்க, ஒரு வாட்சுடைய படம் போட்டாவே 10 மணி 10 நிமிஷம் நிற்கும். கேட்டா ஜான் எஃப் கென்னடிய தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க, அதனால அவரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. சுட்டதே இவனுக்கு தான். ஜான் எஃப் கென்னடி ஏன் சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இவங்களை பிடிக்கல. ஆரம்பத்துல அவரும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் இவர் பொதுமக்கள் முன்னால போய் எல்லா மக்களும் போய் நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லி அவரோட நல்லவர்னு சொல்லி அவர்கிட்ட பழகும் பொழுது இந்த ஜான் எஃப் கென்னடிக்கு கருணையும் அன்பு வந்துருச்சு, கம்பேஷன் அண்ட் லவ் வந்துருச்சு மக்கள் மேல. ஐயோ இந்த மக்களை வந்து இலுமினாட்டி குடும்பங்கள் ரொம்ப மோசமா கொலை பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, எத்தனையோ மக்கள் செத்து போறாங்கன்னு சொல்லி இவருக்கு பாவம் அப்படின்னு மனசுல வந்தோடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசி பார்த்தாங்க, முடியல. அதனால இவங்க தான் ஒண்ணு சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. இவரை கொலை பண்றதுக்கு முன்னால இவர் கடைசியா பேசின அந்த பேச்சை வந்து நான் இப்ப உங்களுக்கு பேசி காமிக்கிறேன். இது வந்து ரெக்கார்ட் இருக்கு, இவர் கடைசியா என்ன பேசினாருன்னு. இந்த பேச்சு பேசி முடிச்சோன்னதான் இவரை கொலை பண்ணிட்டாங்க. பேசுறேன் கேளுங்க. ஒரு திறந்த சுதந்திரமான சமூகத்தில் ரகசியம் என்பது அருவருத்தக்க ஒரு செயல். வரலாற்று பூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் நாம் இத்தகைய ரகசிய குழுக்களையும் அவர்கள் எடுக்கும் உறுதிமொழிகளையும் பின்பற்றும் சாங்கிய சம்பிரதாயங்களையும் கடுமையாக எதிர்க்கிறோம். ரகசியமாவே இயங்க வேண்டிய உள்ள நியாயத்தை அவர்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் ரகசியமாக இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் அவர்கள் எப்படி தெரிவித்தாலும் இத்தகைய ரகசிய குழுக்கள் ஏற்படக்கூடிய பேராபத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் உணர்ந்துதான் இருக்கிறோம். இம்மாதிரியான மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் குழுக்களை எதிர்ப்பது இன்றைக்கு கூட தேவையாக இருப்பது வேதனை அளிக்கிறது. ஒரு நாடு எப்படி திறந்த வெளிப்படையாக விதத்தில் நடந்து கொள்கிறதோ அப்படித்தான் அதனுடைய கலாச்சார அமைப்புகளும் அனைத்துக்கும் இருக்க வேண்டும். அரசிடமிருந்தே மறைத்துக் கொள்ளும் எந்தவித உட்பார்வைக்கும் அனுமதிக்காக ரகசிய குழுக்கள் பேராபத்தானவை. இவை நான் அனுமதிக்கப் போவதில்லை. நான் சொல்வதின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டு எனக்கு கீழ் இயங்கும் அனைத்து அரசு அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தங்கள் அதிகார வரம்பை உலகம் முழுவதும் நீட்ட நினைக்கும் ரகசிய குழுக்களின் ராட்சசத்தனமான பலம் வாய்ந்த இரக்கமற்ற சதித்திட்டத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. இவர்கள் நேரடியாக படையெடுப்பதில்லை, ஊடுருகிறார்கள், தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை, குறுக்கு வழியில் கையாளுகிறார்கள், சுதந்திரமான எண்ணங்களை அனுமதிப்பதில்லை, பயமுறுத்துகிறார்கள். பகலில் ராணுவ வீரர்கள் போல் நடக்க முடியாத இவர்கள் இரவில் கொரில்லா வீரர்கள் போல நடந்து கொள்கிறார்கள். ராணுவம், அயல்நாட்டு உறவு, விஞ்ஞானம், அரசியல் துறைகள் அனைத்திலும் இவர்கள் தங்கள் அதிகார வரம்பை மோசமான முறையில் கெட்டியாக வலைப்பின்னலாக விரித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பது மறைத்து வருகிறார்கள், வெளியிடப்படுவதில்லை. அவருடைய தவறுகள் புதைக்கப்படுகின்றன, தலைப்புச் செய்திகள் ஆவதில்லை.
அவர்கள் மீது வெறுப்பு கொள்கிறவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், பொறுத்துக் கொள்ளப்படுவதில்லை. அவர்களுடைய செலவினங்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை, வதந்திகள் அச்சிடப்படுவதில்லை, அவர்களின் எந்த ஒரு ரகசியமும் வெளியிடப்படுவதில்லை. எந்த ஜனாதிபதியும் தன் திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு பார்வையில் வைக்க அஞ்சக்கூடாது. ஏனென்றால் பொதுமக்கள் ஆராய்ந்தால்தான் எது சரி எது தவறு என்று புரிந்து உண்டாகும். என்னுடைய அரசாங்கத்தை பத்திரிகையாளர்கள் ஆதரிக்க சொல்லவில்லை. அவர்கள் அமெரிக்க மக்களுக்கு எந்தவிதமான விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் மிகப்பெரிய காரியத்தை செய்து வர வேண்டும். அமெரிக்க அரசியல் அமைப்பு முதல் திருத்தத்தின் மூலம் பத்திரிகை துறை முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை துறையின் வேலை பொழுதுபோக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருப்பது அல்ல. பத்திரிகை துறையின் வேலை பொழுதுபோக்கும் வேடிக்கையும் காட்டிக் கொண்டிருப்பதல்ல. மக்களுக்கு என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உணர்வுகள் எப்படி தட்டியெழுப்ப வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்க வேண்டும், நிகழவிருக்கும் அபாயங்களை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், நாட்டை எதிர்நோக்கியுள்ள சவால்களை நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் எப்படி அமைய வேண்டும், இந்நாட்டின் எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி கற்பிக்க வேண்டும், மக்களுடைய கோபங்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதே எல்லா பத்திரிகை துறையும் தன் பிரதான வேலையாக எடுத்துக்கொள்ள செய்ய வேண்டும். பத்திரிகை உலக செய்திகள் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டி ஆராய வேண்டும். வெளிநாட்டு உள்நாட்டு விவகாரம் என்பது போன்ற அடையாளங்களை தாண்டி செயல்பட வேண்டும். தேசப்பற்று பாதுகாப்பு என்று கருதி எல்லைகளை கடந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டும். எதையாவது வெளியிட அரசு மறுத்தால் நிர்பந்தித்து வெளியிட வைக்க வேண்டும். பத்திரிகை துறை என்பது மக்களுடைய மனிதனுடைய செயல்களை பதிவு செய்யும் கால பொக்கிஷம். நீங்கள் எவ்வளவு சுதந்திரமாக தனித்துவத்துடன் செயல்படுகிறீர்களோ, தனித்துவத்துடன் பிறந்திருக்கிறீர்களோ, அதனுடன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் இவ்வுரையை முடிக்கிறேன் அப்படின்னு இலுமினாட்டி சம்பந்தமா கம்ப்ளீட் விஷயத்தை சிம்பிளா இவரு சொல்லியிருக்கிறாரு. இப்படி இந்த உரையை முடிச்சு கொஞ்ச நாள்ல இவரையே முடிச்சுட்டாங்க இந்த இலுமினாட்டி பசங்க.